இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும், இயக்குனர் அவர்களுக்கும், மேலுள்ள நடிகர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், என்னை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிற யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும், மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி, நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஏன்னா சீக்கிரமாக நான் பேசணுங்க, நான் போனால் தான் ஏன்னா இப்போ டேப்லெட்டில் சாப்பிட்டுட்டு படுத்தால் தான் படுக்க முடியும் என்னால். எனக்கு 2 கால்லையுமே ஆப்ரேஷன் ஆகி நான் 2 வருஷம் பெட்டில் இருந்தேன். அப்புறமா இப்போ தான் நடக்க வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இது வேறு சொல்லிவிட்டா உடனே சினிமாவில் ஒன்று அவ்வளோதானே அவரால் நடக்க முடியாது போலக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில் நடக்கிறேன். ஏன்னா சினிமாக்காரன் மட்டும் தூங்கும்போது கூட கால் ஆடிக்கிட்டே தூங்கணும். அப்படி இல்லைன்னா போயிட்டோன்னு நினச்சி வேற ஆளை போட்டுருவாங்க. அது மாதிரி சினிமா. அது இப்போ இருக்கிற சினிமா ரொம்ப நட்போடு எல்லாருமே, நாங்களும் இருந்தோம் நட்போட மாதிரி தான் இருந்தோம். பட் இங்கே ஒரு குடும்பமாக ரொம்ப நேசித்து எல்லார் பேரையும் தனித்தனியாக தெரியுது, எல்லார் பேரையும் தெரியுது. ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னை கூப்பிடும்போது, ஏன்டா என்ன கூப்பிட்றீங்க, இதை பேசணுமா அதுக்காக கூப்பிட்றீங்களாடான்னு கேட்டேன். இல்லைன்னா நீங்கள் நடிச்சிருக்கீங்க இதில்ன்னு சொன்னாங்க. மறந்து போச்சு. இது பார்த்தா ஏதோ ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணேன்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ. பட் இந்த டைரக்டர் ஏன் நான் பாராட்டுறேன்னா, ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கிறார். அவர் ரொம்ப ஆள் சைஸ் தான் அப்படி. அதே மாதிரி தம்பிதுரை எப்பவுமே நான் பேசுவேன், இந்த படத்தில் ஏதோ அவர் தானே ப்ரொடியூசர், அவர் பேர் ஏன் வரல, ஏதோ ஒரு ஒய்ஃப் பேர் போட்டிருக்காங்க போலன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பார்த்தா படத்தில் கேரக்டருக்கு பேரே தம்பிதுரை. என் பேர் போடுறதில்ல, இல்லை எழுதுறதில்ல, இல்லை அப்போ கேரக்டர் பேரை வச்சிடுறோமா. இப்போ தம்பிதுரைன்னு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல குரூப். பெரிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் டு திஸ் குரூப். ஏன்னா இது மாதிரி படங்கள் வெற்றி அடைய இப்போ தான் ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு வந்திருக்கு எல்லாருக்கும். நான் முதல்ல தம்பிக்கிட்ட கேட்டேன், ஐ திங்க் சரத்கிட்ட கேட்டேங்க, இதில் ஏதாவது பேய் இருக்காடான்னு. இல்லைண்ணா பேயெல்லாம் கிடையாது, ஆனால் ஒன்று இருக்குது, வெட்டுக்குத்து இருக்குது. ஏதோ ஒன்று இருக்கணும்ல, ஏதோ ஒன்று இருக்கணும். வெட்டுக்குத்தாவது இருக்கணும், ரத்தம் இருக்கணும். ஆனானப்பட்டு எங்கள் ரஜினி சாருக்கு வெறும் ரத்தமாக இருக்குது படத்தில், இல்லை அவரே ரத்தத்தை நம்பி எடுக்கும்போது நம்மெல்லாம் என்ன சாதாரணமான ஸ்டார்டிங்லேருந்தே ரத்தத்தை காமிக்கலாம், தப்பே கிடையாது. ரொம்ப நல்ல இந்த படம் வந்திருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக தேட்டரில் பார்க்குறதுக்கு இன்னும் பிரமாதமாக இருக்கும். இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இதை தேட்டரில் பார்க்க சொல்லுங்கள் ஜனங்களை. ஏன்னா இந்த இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் அது என்னென்னமோ சொல்கிறாங்க, இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இதில் ஆனால் ஒரு பாட்டு அப்படி தான் பார்த்தேன், ஒரு பாட்டு ஆங்கிலத்திலே பாடியிருக்காங்க. எனக்கு புரியல யார் பாடியிருக்காங்க. அதுவும் நீங்கள் தான் பண்ணீங்களா? அது ஆங்கிலத்திலே பாடுறாங்க, அந்தளவுக்கு வந்துருச்சு இப்போ. ஸோ என்னடா டைட்டில் மட்டும் இவ்வளோ அசிங்கமாக வைக்கிறாங்களே படத்துலன்னு நான் யோசித்தேன். பார்த்தா பாட்டு ஆங்கிலத்தில் பேசியிருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம இம்ப்ரூவ்டு, அதாவது இந்தியாவுக்குள்ளே ரிலீஸ் ஆகலனா கூட பரவாயில்ல, வெளியே போய் ரிலீஸ் ஆனாலும் இங்கிலீஷ் புரியும்ல எல்லாருக்கும். அதனால் என்னமோ தெரியல இங்கிலீஷில் பாட வச்சுருக்காங்க. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இங்கிலீஷ். ஐ ஸ்டடிட் இன் ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல். பட் ஸ்டில் தமிழ் படம்னு வரும்போது ஏற்கனவே தமிழை கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வேறு இப்போ ஒரு ஆங்கில பாட்டு அது இதுன்னு வச்சு ரொம்ப தமிழை கொண்டுடாதீங்க, இல்லாமல் ஆக்கிடாதீங்க. இப்போ எப்படி தம்பிதுரை பாருங்கள், சுயநலமாக தன்னுடைய பேரை ஹீரோக்கு வச்சு விட்டார். அது மாதிரியாவது இருக்கணும், ஒரு சுயநலம் வேணும்ல, இல்லைன்னா இது முடியாது. டெஃபினட்டாக இது பெரிய வெற்றியாகும். ஐ திங்க் 12th ரிலீஸ் நினைக்கிறேன் இந்த படம், இல்லை ஏதோ ஒன்று தேட்டர் எப்போ கிடைக்கும் போது போங்க, க்யூவில் போயிடும். ஏன்னா இப்போல்லாம் பேப்பரை திறந்தால் போதும், டெய்லி 2 படம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது மாதிரி இல்லாமல் இந்த படம் பெரிய வெற்றியாக அமைய வேண்டும். ஏன்னா சகோதரர் இந்த கதாநாயகனை நடித்தவர்கிட்ட வரும்போதே சொன்னேன், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறியா, நல்லா இருக்கிறியா நீ அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கதாநாயகன் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் டெஃபினட்டாக பெரிய அளவில் வளர வேண்டும்.
இப்போ தீனாக்கு போய் இதை சொல்லக்கூடாது, தீனா நீ வளரணும், நல்லா வளர்ந்துட்டான் இப்போ, இல்லை நல்லா ஆகிட்டான். முதல்ல அவன் முகத்தை பார்த்த உடனே நினச்சேன் இது நல்ல படம், இது வந்து வெறும் குத்து கொலையாக தான் இருக்கும், ஏன்னா இவன் நடிக்கிறான் இதில் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்துருச்சு. மீதியில் என்னை பற்றி சொல்லுவாங்க, நான் நடித்தேன்னா வில்லன் இருக்கார், அவர் குடும்பத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இவரை பற்றி குடும்பத்தெல்லாம் கெடுக்கிறது இல்லை, குடும்பத்தை கொலை பண்ணிவிடுவார், அவ்வளோதான். இதே வித்தியாசம் எங்களுக்கு வந்து எனக்கும். பட் ஸ்டில் இவர் கூட இப்போ வில்லனாக பண்ணியிருக்காரு. அவர் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக இவர் தான் யங் யூத் வில்லன். இப்போ தீனா அங்கேருந்தெல்லாம் கொஞ்சம் ப்ரொமோஷன் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் ரொம்ப ப்ரொமோஷன் வாங்கி ரொம்ப தூரத்துக்கு போயிட்டேன். நான்லாம் இப்போ ஆர்டர் பண்ணுறதோட சரி, டேய் போய் அவ்வளோ கொலை பண்ணு, இந்த குடும்பத்தை கெடு அப்படின்னு ஆகிட்டேன். ஏன்னா நம்மளால் முடியல. இன்னும் கொஞ்சம் தீனா இருக்கார் போல இருக்குது, இன்னும் கொஞ்சம் போய் அவரே போய் கொள்கிற அளவில் இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் எனி ஐ ரியலி அப்ரிஷியேட். நம்ம ஏன்னா சில பேர் முகத்தை பார்க்கும்போது நல்ல விஷயத்துக்கு கூப்பிட மாட்டாங்க பொதுவாகவே. ஏன்னா அச்சமில்லை படம் பண்ணும்போது டைரக்டருக்கு கேபி சார்கிட்ட போய் நான் எப்பயுமே அட்வான்ஸ் வாங்குறது அவர்கிட்ட வாங்குவேன். படம் தர மாட்டாங்க, இருந்தால் கூட அவர்கிட்ட தான் போய் வாங்குவேன், சண்டை போட்டாவது வாங்கிடுவேன். அது ஒரு எனக்கு ஒரு ப்ராக்டிஸ். நான் ஃபஸ்ட்டு படம் மண்மல்லிலேருந்து அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன். நான் கேட்டதுக்கு இதப்பா இதை வச்சுக்கப்பா, இப்போ இதெல்லாம் தொல்லைங்க, செல் அரிச்சிடுது நம்மளை விட மாட்டேது. அப்போ பாலச்சந்திர சார்கிட்ட போய் தான் எப்போயும் ஃபஸ்ட்டு படம் வாங்கிறது எனக்கு. அது ஒரு பழக்கம், அவர் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். அப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்தாலும் சரி அந்த படத்தை பற்றி ஆகா ஓஹோ ஓஹோ ஓஹோன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை இப்போவே ட்ரெய்லரில் பார்த்தாலே ஆகா ஓஹோன்னு சொல்லும் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும். தமிழ் மக்கள் தயவுசெய்து தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். இதை இந்த ஓடிடியில் போடுறான், அதில் போடுறான், இதில் போடுறான், அதெல்லாம் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு விற்று வரணும் தெரியுமா? அதுக்கு தயவுசெய்து அவங்களுடைய சிக்கலை வந்து நீங்களும் அந்த சிக்கலை எடுத்துக்கோங்க. எடுத்து தமிழ் வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரி தமிழ் படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போதும், அதுவாக ஓடிடும் கழுதை. போய் பார்த்தா பெரிய படம்லாம் போய் பார்த்தேன் நான். ஒரு படம் போய் பார்த்தா மொத்தம் ஒரு 100 பேர் இருக்காங்க. 5000 பேர் உட்கார வேண்டிய இடத்துல 100 பேர் இருந்தால் எனக்கு பயம் வருமோ வராதா? ஐயோ நம்ம மட்டும் தனியாக உட்காந்துருக்குமே இந்த பக்கம்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாரையுமே வாழ்த்துறேன். எனக்கு பேர் வந்து ஒருவேளை உதட்டளவில் மறந்திருக்கலாம், உள்ளத்தளவில் மறக்கவில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், தாவூத் டீம் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். அதாவது தாவூத்து அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல பிரசாந்த் தம்பிதுரை ஃபோன் பண்ணார், அதுக்கப்புறமா பிரசாந்த் ஃபோன் பண்ணார். இந்த டைரக்டர் பேச சொல்கிறேன், ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டுக்குங்கன்னு. சார் ஒரு 2 ஹவர் கொடுத்தா போதும். என்ன படம் 2 ஹவரா, நான் 2 ஹவரான்னு கேட்டேன். இல்லைங்க 2 ஹவர் வந்தீங்கன்னா போதும், அப்புறமா நான் மிச்ச கதையை சொல்கிறேன் அப்படின்னாரு. எங்க 2 ஹவர் வர சொல்லி என்ன எடுப்பீங்கன்னு கேட்டேன். நீங்கள் வாங்க அப்படின்னாரு. உண்மையிலே மிரண்டு போயிட்டேன். நான் டைரக்டர் பிரசாந்துக்கு வந்து எப்படி பாராட்டுனது இல்லை. முதல் முறையாக நான் நிறைய ஃபங்க்ஷன் போயிருக்கேன், இது வரைக்கும் வீசின கையை வெறுங்கையுமா தான் போயிருக்கேன். முதல் முறையாக பொக்கையோடு வந்தது இந்த தாவூத் படத்துக்கு தான். முதல்ல பிரசாந்தை பார்த்து தம்பிதுரையை பார்த்து ஒரு பொக்கையை கொடுத்து வாழ்த்து சொல்லணும். ஏன்னா அவ்வளவு அழகாக ஒர்க் பண்ணாங்க. பிரசாந்தும் சரி, கேமராமேனும் சரி, அவ்வளவு அழகா சொன்ன மாதிரி 2 மணி நேரத்தில் முடிச்சாங்க. ரொம்ப அழகா எடுத்தாங்க. என்ன பார்க்கும்போது நானான்னு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா தாவூத் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன அடிக்கடி பார்த்தேன்னு சொல்றது ஜெமினியில் ஏக்மா தோ துக்கேடா தாவூத்தோட ஓபராயா இருந்தேன். ஆனால் இங்கே தாவூத்துக்கு பிஏவா இருக்கேன். அது ஒரு பெரிய கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஆனால் காஸ்டியூம்லேருந்து ஒரு ஸ்டைல்லேருந்து எல்லாத்தையுமே அழகாக பிரசாந்த் சொல்லி கொடுத்தாரு. அவங்க கூட ஒர்க் பண்ணதில் மிகப்பெரிய சந்தோஷம். ரவி அண்ணன் சொல்லும்போது சொன்னார், யார் படம் ஆரம்பிக்கிறா எப்போ ஆரம்பிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. முன்னாடிலாம் சூப்பர் குட்டு, சத்யஜோதி, மெட்ராஸ் டாக்கீஸ், ராஜ்கமல் அப்படின்னு பூஜை போட்டால் தெரியும், ஷூட்டிங் போனால் தெரியும். ஆனால் எப்போ ஷூட்டிங்கு, எப்போ எடுக்கிறாங்க, எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும்பொழுது இந்த படமும் ரொம்ப அழகாக ஃபாஸ்ட்டாக
அழகா எடுத்திருக்காங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. இன்னும் வாழ்த்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. லிங்கா பார்த்தேன், உண்மையில வாழ்த்துக்கள். அவங்க கூட சேர்ந்து நடிச்ச அத்தனை பேருக்கும் சரி, கதாநாயகிக்கும் சரி, இசையமைப்பாளருக்கும் சரி, தீனால இருந்து அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைய. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தம்பிதுரை சார் அவருக்கும் வணக்கம். ஸோ என்னண்ணா ஓகே, தேங்க்யூண்ணா. இந்த படம் எனக்கு கிடைச்சது ஒரு 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 வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போது கார்னரில் ஒரு மணி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அவன்கிட்ட கேட்டேன், இது என்னடா அப்படின்னா, கீச்சைன்னா அப்படின்னா. எவ்வளோ அப்படின்னா, 50 ரூபாண்ணா. சரி கொடு அப்படின்னேன். இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க அப்படின்னா. சரின்னு வாங்கிட்டு காரில் அந்த மணியை ஆட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தால் பிரசாந்த் கால் பண்ணார். பிரதர், இது மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம், நீங்கள் நடிக்கணும் அப்படின்னோடனையும் நானும் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு மணி ஆட்டிக்கிட்டே இருக்கேன். இல்லை பிரதர், இந்த படத்தில் உங்கள் பேர் வந்து மணி அப்படின்னு. அப்படியே சரி, பேசும்போது கையில் மணி வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னாரு. நான் அவர் கதை சொல்லும்போது ரியலாகவே இப்போயும் என் காரில் அந்த மணி இருக்குது. அந்த வச்சுக்கிட்டே தான் கேட்குறேன். கேட்டோடனையும் இது எனக்கு ஒரு மாதிரி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் கையில் மணி இருக்குது, இவரும் மணிங்கிறாரு. சரின்னு நான் நடித்த படத்துலலாம் மணிங்கிற கேரக்டரு, நான் பண்ண படம் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹிட்டு. அதனால் சரி ஐயப்பா நீ தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன க்ரூ தான். அவர் சொன்ன மாதிரி, சரத் சொன்ன மாதிரி தக்காளி சாதம் தயிர் சாதம் தான். ஆனால் ஒர்க்கு வந்து, அதாவது ஒரு 4 நாள் ஷூட்டு நடித்தேன். 4 நாள் நல்லா ஊற போட்டு அடித்து அனுப்பிச்சானுங்க. அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கேப்பே இல்லாமல் நல்லா ஊற வச்சு அடித்து, போதுண்டா உடுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் பார்த்தா இப்போ படம் பார்க்கும்போது படம் ஃபுல்லாக வரேன். அது எப்போ படம் ஃபுல்லாக வரதை 4 நாள் எடுத்தானுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் படமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரசாந்தோட ஒர்க்கு வந்து நான் கிட்டத்தட்ட சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். பார்த்துட்டு அவர்கிட்ட 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். பொதுவான இப்போ ஓடிடியில் வர படத்தையே நான் ஒரு 4-5 பிரேக் எடுத்து தான் பார்ப்பேன். இது வந்து பிரேக்கே இல்லாமல் நான் இந்த படத்தை பார்த்தேன். அப்புறம் முக்கியமாக சரத் ரவி அவர் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய டான். ஆனால் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்கு அந்த பீஸு. அது மட்டும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அப்புறம் நான் அந்த 4 நாள் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக நடித்ததுக்கு காரணம் ஷாரா ஆச்சார். அவங்க தான். ஆமாம், உண்மையை சத்தியமாக நீங்கள் தான். உங்களை பார்த்துக்கிட்டே தான் நடித்தேன். அதனால தான் ரொம்ப பூஸ்டாக நடித்தேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. உண்மையை ஒத்துக்கணும்ல, அதனால் நடித்தேன். அப்புறம் லிங்கா பிரதர், சாரி பிரதர், அவர் நீங்கள் அழகாக இருக்கீங்க. லிங்காவும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லோரும் படத்தை தேட்டருக்கு போய் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. பொய்யெல்லாம் சொல்லலை, எல்லோரும் சொல்கிற மாதிரி பொய்யெல்லாம் சொல்லலை. உண்மையாகவே நான் என்ஜாய் பண்ணேன். அதனால் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் எல்லோரும் தேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அண்டு சுசீந்திரன் சார், வையாபுரி சார் போயிட்டாரா? ஸோ எல்லாருக்கும் நன்றி. ராகேஷ் நல்லா பாட்டு போட்டிருக்கு, எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க, உங்களை பார்த்து எனக்கு தெய்வம் மாதிரியே இருக்கு இப்போது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். அண்ணா தீனா கோச்சுக்காதீங்கண்ணா. நன்றிண்ணா, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. அடுத்து we like to call Manimegla ma'am to speak few words. நீங்க தான். லிங்கா, நீ சொல்லி கொடுத்தல அப்படி பேசிட்டா? என்ன சரத் அப்படியா? சாரா, எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு, அப்புறம் வந்து இந்த எங்கள் உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப படம் வந்து சூப்பர் படம் அப்படி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே நல்ல படம் தான். இல்லை, நிறைய சின்ன படங்கள் பெரிய படங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து இந்த படத்தில் சம்பளம், அப்புறம் வந்து சொன்ன சாப்பாடு பிக்கெல்லாம் கொடுக்குறாங்க, தனித்தனியாக சாப்பாடுலாம் கொடுக்குறாங்கன்னு. ஆனால் எனக்கு மன நிறைவாக இருந்தது. நான் படம் பண்ணேன், ஒரு 10 நாள் பண்ணியிருப்பேன். 10 நாள் இருக்குமா இப்போ சார்? ஒரு 10 நாள் பண்ணியிருப்பேன். 10 நாளும் ஒரு சினிமா கற்றுக்கிட்டு வந்தேன். அதான் எனக்கு இங்கே கிடைச்ச எனக்கு ஒரு பெரிய அனுபவம். ஏன்னா பிரசாந்தை வந்து வேறு மாதிரி என்னன்னா, நிறைய டைரக்டரோடு ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய டைரக்டரோடெல்லாம். ஆனால் பிரசாந்த் வந்து எனக்கு ஸ்பாட்டில் வந்து ஒரு பெரிய டைரக்டர் மாதிரி தெரிஞ்சது. அவங்க வைக்கிற ஷார்ட்ஸு, பேசுகிற விஷயம், இப்போ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு
என்ன சொல்லுவாங்க, ஒன்று மீட்ரு இருக்கணும் இல்லைன்னா மேட்ரு இருக்கணும் அப்படின்வாங்க நம்ம சினிமாவில். ரெண்டுத்தில் எதனா ஒன்று. அது அந்த மாதிரி எனக்கு சம்பளம் இல்லைனாலும் அந்த சம்பளம் நல்ல சம்பளம், அதை விட நல்ல ஒர்க் எனக்கு கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது குறை சொல்ல முடியாது. உணவை பற்றிலாம் எந்த இதுவும் இல்லை. உழைக்கிற மக்கள் வந்து பெருசாக சினிமாவில் கொடுக்குற மாதிரி உணவெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க இப்போ தான் வராங்க. இப்போ அவங்க அடுத்த படம் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம். சரியா தம்பி வேற சார், அடுத்த படம் பண்ணும்போது ஒழுங்காக சம்பளம் கொடுத்துரு சார், சாப்பாடு கரெக்டாக போட்டு சார். ஓகே நான் கேட்டேன், ஓகேடா உன்னதானே ரவி. அப்புறம் ஒரு சின்ன வருத்தம் எனக்கு, டைரக்டர் வந்து ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஹீரோவை சொல்லி அனுப்பிச்சேன். ஆனால் எனக்கு வந்து சிவா வந்து நான் அப்போதுலேருந்து ரொம்ப வருஷமும் பார்த்துட்டு இருக்கிறேன். சிவா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆக்டிங்கும் ரொம்ப பிடிக்கும், நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். லிங்கா நான் சிவான்னு கூப்பிட்டு பழக்கம். அவன் அசிஸ்டன்ட் பேர். அன்னைக்கு வந்து நான் வந்து லிங்கேஷுடைய படத்தை லிங்கேஷ் ரெஃபர் பண்ணேன். அப்புறம் லிங்காவுடைய ஃபோட்டோ எனக்கு அமிச்சா போல். படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எனக்கு மன உறுத்தலாகவே இருந்துச்சு. ஐயோ நான் ஏன் வந்து சொல்லலை அப்படின்னு பெரிய வருத்தமாக இருந்தது. அது இன்னைக்கு வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் நல்லா வந்திருக்குது, சூப்பராக இருக்குது. தயவுசெய்து எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள். டைரக்டரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு படம் பண்ணுவாங்க. அந்த படத்தை அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கி ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அங்கே இது இல்லை அது இல்லைன்னெலாம் கிடையாது, எல்லாமே இருந்தது. நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க, நிறைய டீம், நல்ல ஒர்க்கு. பார்க்கும்போது மியூசிக் டைரக்டர் நான் சாதாரணமாக பார்த்தேன், தலை வேற லெவல், தலை ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து ஆரண்ய காண்டம் படம் பார்க்குறேன், அந்த கலர் சாயல் எடிட்டர் தேங்க்யூ சார், சூப்பர் சார், வேற லெவல். கேமராமேன் சார் வேற லெவல் சார், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாமே ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக டக்குன்னு ஷார்ட்ஸ் எல்லாம் நான் கேட்பேன், ஒன் மோர் எதுனா ஒன்று கொடுப்பா, எதனா நான் ஷார்ட் தப்பு பண்ணேன், எல்லாம் கரெக்டாக எதுனா எல்லாம் கரெக்டாக எதுனா நிறைய ஒன் மோர் வாங்கி பழக்கமாயிட்டு ஒன் மோர் போய் கேட்பேன், எதனா நல்லா பண்ணிட்டேன் நான். ஆனால் அந்த அதெல்லாம் கேட்கல, நீ பண்ணதே நல்லா இருக்குது, போ வெளியே போ அப்படின்ட்டாப்புல. ஸோ படம் ஓரளவு நல்லா இருந்தது. ஸோ இந்த டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டருக்கு, ப்ரொடியூசர்ஸ்க்கு. நிறைய இப்போ கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து படம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. தயவு செய்து வாங்க, இன்னும் நிறைய இயக்குநர்கள் உள்ளே வரணும், நிறைய தொழிலாளிகிறாங்க சினிமாவில். இந்த ஊடகங்கள் வந்து ஜனங்க நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் தயவுசெய்து. நிறைய தொழிலாளிங்கிறாங்க. இந்த படங்கள் வெறும் வேட்டுவட்டிக்கு மட்டும் போச்சுன்னா நிறைய தொழிலாளிகள் வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்வியல் வந்து இழக்க வேண்டியது இருக்கும். தயவுசெய்து அதற்கான நினைவுகள் கொண்டு எல்லாரும் சினிமா தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. ஏன்னா உங்களை நம்பி நிறைய தொழிலாளிகள் இருக்காங்க, நிறைய யூனிட் இருக்குது. ஸோ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வளரணும்னு எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய ஆட்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் மேலே வரணும்னா நீங்கள் வந்து படம் பார்க்கணும், நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் உள்ளே வரணும். அதனால் தயவுசெய்து இந்த ஊடக வாயிலாக உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்து லைக் அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு முதல் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய நீண்ட வருட நண்பர்கள். அவர்களுடைய படம்னா என்னுடைய படம். ஸோ எல்லா காலகட்டத்திலையும் ஒன்றாவே பயணிச்சிருக்கோம். டீ கடல் எலும்பு புலம்பியிருக்கோம், வாய்ப்பு தேடி இருக்கோம். ஸோ அதோட பலன்லாம் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் நாங்கள் அவங்களோட படத்தை பார்க்கும்போது, எங்களோட படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஹாப்பினஸ் அண்ட் கேர் வந்து எப்பயுமே இருக்கும். அந்த வகையில் லிங்கா என்னுடைய நண்பன், மிக நெருங்கிய நண்பன். இண்டஸ்ட்ரியில் ஒன்றா தான் ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க ஆரம்பித்தோம். சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது படத்தின் மூலமாக கவனம் ஈர்த்து, சேதுவதின் மூலமாக மீண்டும் ஒரு முத்திரை பதித்து, அயலியில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணி இன்னைக்கு தாவத்தில் ஒரு தனித்த கதாநாயகனாக உருவெடுத்திருக்கார். நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளோ பொறுமையாக வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறது தான் ரொம்ப பெருமை வேணும். அதை வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சரத், சாரா, ஜெயக்குமார் சார், தம்பிதுரை, அருண் பாரதி சார், தீனா அண்ட் ஷாரா, சைவம் ரவி சார் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர்த்தி, கோகுல், மணிமேகலை அண்ட் எடிட்டர் அண்ட் அனந்த் நாக் அண்ட் ஹாலிவுட் சிங்கர், தேங்க்யூ. ஸோ எல்லாருக்குமே நன்றி இங்கே வந்ததுக்கு. சிறு முதலீடு, பெருமுதலீடு இது ரெண்டுக்கும் உழைப்பு ஒன்று தான். ரெண்டு முதலாளிகளுமே எதிர்பார்க்கறது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ். ரெண்டு பேரோட உழைப்பு ஒன்று தான். ஸோ பெரிய படங்களுக்கு விளம்பரம் அந்த படங்களே, சிறிய படங்களுக்கு விளம்பரம் நீங்கள் மட்டும்தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொண்டு போய் சேருங்க. ஏன்னா நான் 50 கோடி 60 கோடி ஹீரோஸோட படமும் நடிச்சிருக்கேன். ரொம்ப சிறிய படங்களும் நடிச்சிருக்கேன். அதோட வலி வேதனை என்னென்னு அவங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற எல்லா படங்களையும் நான் பார்த்துருக்கேன்.
அது எனக்குமான வழி, எங்கள் டீமுக்கான வழி, நம்ம இண்டஸ்ட்ரிக்கான வழி. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப நான் முக்கியமாக நான் நன்றி சொல்ல விரும்புவது வந்து ஜெனரஸ் என்டர்டெயின்மெண்ட், ஆர்த்தி அண்ட் கோகுல் அவங்களுக்கு தான். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸ் தான் தமிழ் சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய போராட்டமாக இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் இந்த படம் பாட்டில் ராதாக்கப்புறம் அவங்களுக்கு இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பெரியும் கண்டிப்பாக எடுத்து தரும். அதன் மூலமாக தம்பிதுரை சேரக்கும் லிங்காவுக்கு அடுத்தடுத்து நிறைய படங்கள் வாய்ப்பும் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். தம்பிதுரை சார் ரொம்ப ஒரு நல்ல மனிதன், ஒரு அமைதியான, சினிமா மீது காதல் கொண்ட, லிங்கா சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து தன்னால் முடிந்த வகையில் எல்லா உதவியும் செஞ்சிட்ருக்காரு. ஸோ ட்ராமாவில் என்ன வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சதுலேருந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு 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 தொடக்கத்தை கொடுத்துருக்காரு. தேங்க்யூ தம்பிதுரை சார். அண்ட் டத்தோர் ஆதாரவி சார் அவர்களுக்கும் சுசீந்திரன் அவர்களுக்கும் நன்றி. ஸோ முக்கியம், ஏன்னா யார் இந்த ஃபங்க்ஷனை யூடியூப்பில் லைட்டாக பார்க்குறப்ப யார் பேசியிருக்கா என்ன பேசியிருக்கான்னு பார்க்குறதுக்கே ஒரு பொறுமை வேணும். ஸோ அதுக்காக தான் அந்த ப்ரொமோஷனுங்கிற மேட்ரே வந்து ரொம்ப சீரியஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லா படங்களுக்குமே எதை புல் பண்ணி ஆடியன்ஸை வர வைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற பெரிய டாஸ்காக இருக்குது. யார் பேசினா கேட்பாங்க, யாரை முகத்தை காட்டி இந்த படத்தை நாங்கள் புல் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இவங்க எல்லாருமே தான் எங்கள் முகம். ஸோ நீங்கள் தான் அந்த முகத்தை எல்லாம் கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அண்ட் அம்பிகாபதி, அருண் பாரதி, மார்கபந்து, முதல் சந்து மாதிரி இந்த உங்களோட காம்பினேஷனில் நல்ல பாடல்கள். அண்ட் வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய 100வது பாடலுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுங்கள். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் மட்டும்தான், ப்ரெஸ்ஸோ முடிஞ்ச உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் உங்களுடைய கருத்துக்களை தாவூத் படத்துக்கு தெரிவிக்கணும். அதே நாளில் ரிலீஸ் ஆகிற எல்லா சிறு குறு படத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா படங்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து இருக்க ப்ரெஸ், இங்கே ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு வணக்கம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டேரக்டர் சார் வந்து எனக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் கேட்கலையா இப்போது? ஸோ ஒரு வாட்டி கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் வந்துட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. ஸோ அங்கே போயிட்டோடனே லைக் ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு ஒரு செகண்ட் ஓகே நான் தான் இது பண்ண போகிறேன்னா அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அண்ட் ரொம்ப ஒரு சஸ்பென்ஸான ஒரு கேரக்டர். ஸோ அதனால ஐ வாஸ் லைக் ஓகே நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அதே மாதிரி லைக் ரொம்ப கம்மி டேஸாக இருந்தாலும் ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும் அந்த கேரக்டர். ஸோ எல்லாருமே தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மியூசிக்குமே வந்துட்டு லைக் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த சாங் வந்துட்டு இன்னும் ஹிட் ஆகணும் அண்ட் எங்கள் படமும் ஹிட் ஆகணும். ஸோ எல்லாருமே போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வரும்போதே எல்லார் கண்ணிலையும் ஒரு பீதி தெரியுது பார்த்தேன். ஸோ ஐ வில் ட்ரை டு கீப் இட் as short as possible. பட் எனக்குமே இண்டஸ்ட்ரிக்கு வந்து 10 years ஆச்சு. ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகி சென்னை உங்களை அன்புடன் வர இருக்குது ரிலீஸ் ஆகி 10 years ஆகுது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஹீரோவாக நான் பண்ண ஃபஸ்ட்டு படம். ஸோ தேங்க்யூ எவ்ரி சிங்கிள் பர்சன் ஹூ மேட் திஸ் பாசிபிள். என்னுடைய இயக்குனர்கள் ஓகே என்னுடைய இயக்குனர்கள் இங்கே இருக்க எல்லாருமே. ஸோ எஸ் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரசாந்த் ஐயா சரி, நான் ஹீரோன்னு நினச்சி வெளியில் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். அந்த தாவூத்தில் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ தான் வந்து இந்த படத்தின் மூலிமா தான் அர்ஜய் ப்ரோ நல்ல பழக்கம். இன்றைக்கி ஷூட்டிங்னால வர முடியல அவரால். அவர் நல்ல பழக்கம். ஒரு நாளைக்கு டப்பிங் முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, டார்லிங் இந்த படத்தில் நான் லீடாக பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாப்புல. ஒரு செகண்ட் அப்படி கேட்டேன். என்ன டார்லிங், எப்படி நீங்கள் லீடாக பண்ணுறீங்களா டார்லிங்? சரி ஓகே அப்படின்னு கட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி தான் ஒரு படத்தில் வந்து ஜெயக்குமார் அண்ணன் கூட நல்ல பழக்கம் ஏற்பட்டது. அந்த படத்தில் ஜெயக்குமார் அண்ணன் சொன்னது ஞாபகம் இருக்குது. இப்போ ஒரு சின்ன படம் பண்ணிகிட்டு இருக்கேன்டா, அந்த படத்தில் ஆல்மோஸ்ட் நான் தான்டா ஹீரோ அப்படின்னு கட் பண்ணிட்டு அவருக்கு அடித்தேன். அந்த சின்ன படம் ஒன்று பண்ணுறேன் நீங்களே, அதில் அந்த படம் பேர் என்ன, தாவூத்ரா, அதில் தான் ஹீரோவாக பண்ணுறீங்களா? சரி ஓகே வைங்க அப்படின்னு அப்புறம் சரத்துக்கு வச்சேன். நான் நம்மம்மா ஹீரோ என்னம்மா அப்படின்னா, சரி ரைட்டு ஓகே. வடிவச்சர் சொல்லுவார்ல, எனக்கு வந்து ஃபோனை யார் அட்டன் பண்ணது, காலம்பரை நம்ம மாத்திர டிஃபன் சொல்லியிருப்பால, அப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காப்புல நம்ம டைரக்டர். எல்லாருக்கும் அதான் சொல்லியிருக்காப்புல. நான் அதனால் அதுக்கப்புறம் நான் சொல்கிறத விட்டேன். நானும் ஒன் ஆஃப் த லீடுங்க அந்த படத்தில் அப்படின்னு. படம் பார்த்தப்பறம் எதுவும் வந்தாலும் முடிவு பண்ணி போனேன். அப்புறம் படம் பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சுது. இல்லை ஆனால் ஹானஸ்ட்டாக படம் பார்த்தப்பறம் தெரிஞ்சுது எதுக்கு எல்லாருக்கிட்டையும் இதே உருட்டியிருக்காருன்னு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே லீட் கேரக்டர்ஸ் தான். ஸோ மேபி
ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால மேபி ஹீரோ ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் தினானு அபிஷேக் ப்ரோ 2 பேருமே அவர்கள் மாதிரியே படத்துக்கும் மிகப்பெரிய தூணாக இருந்திருக்கிறார்கள். 2 பேருமே பயங்கரமாக மிரட்டுவாங்க. எப்படி மிரட்டுவாங்கன்னா, தீனான பக்கத்தில் நிற்கும் போது அவர் பேச ஆரம்பிச்சாருன்னு காதுக்கு ஒயங்கணும். அப்படி தம்பு என்ன இங்கே தானே நிற்கிறேன் ஏன்னு அப்படின்னு. அபிஷேக் ப்ரோ நீங்கள் பேசும்போதே பார்த்துருப்பீங்க, அவர் ஏதோ பேசுவார், நம்ம காதில் என்ன கேட்கட்டும், ஃபுல் பேஸ் வாய்ஸில் ஃபுல் லோவாக பேசுவாப்புல, ஒன்றுமே கேட்காது. ஸோ அந்த அளவுக்கு ஆனால் பயங்கர செம்ம சாலிடான பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்கள். சரத் ரவி படத்தில் ஒரு டானா பண்ணியிருக்கான், இப்பயுமே அவன் டானா ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். ஷாரா டார்லிங் கூட ரொம்ப நாள் கழிச்சு திருப்பியும் ஒர்க் பண்ணுறேன், அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். ஆனால் தலைவன் மிரண்ட இடத்த ஒன்று பார்த்தேன், அதை சொன்னாப்புல 4 நாளில் போட்டு அடி அடிச்சு வச்சாங்க. நான் இப்போ தலைவன் மிரண்டு போயிட்டு இன்னொரு இடத்துல பார்த்தேன். அதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மிஸ்டர் அஜய், அவர் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர். மத்தியானம் லஞ்ச் டைமு கோடம்பாக்கத்தில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிருக்கோம். ஓகே, இது கேரவன்லாம் இல்லை, அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஏன்னா இவங்க இப்படி முடிவு பண்ணாங்கன்றது எனக்கு புரியல. லொக்கேஷன் பார்த்துட்டு ஓகே இந்த லொக்கேஷனில் தான் கேரவன் உள்ளே போகவே முடியாது, இந்த லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படி பார்த்து முடிவு பண்ணாங்களா இல்லை எதிர்த்து அப்படி அமைஞ்சுதான் தெரியல. அது கார் கூட போகாது, பைக்கு மட்டும் தான் போக முடியும் அந்த சந்தில், அப்படி ஒரு சந்து. அந்த சந்தில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். மத்தியானம் லஞ்ச் டைமு, நல்ல வெயில் காலம். லஞ்ச் டைமு ஆஸ் யூஷுவல் எடுத்து பொட்டலாம் கொடுத்துட்டாங்க கையில், தக்காளி சாதத்தை வச்சு சுற்றினுக்கிறேன், எங்கே போய் உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னு. டக்குன்னு ஆச்சு, அண்ணே உங்களுக்கு சூப்பர் இடம் ரெடி பண்ணியிருக்கேன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நேராக கூப்பிட்டு போகலாம். கூப்பிட்டு போய் ஒரு தார்பாய் விரிச்சாப்புல, சாரா அப்படின்னு திரும்பி பார்க்குறாப்புல, நானும் சாராவை திரும்பி பார்க்குறேன். அந்த சைடு ஒரு ரெஸ்ட் ரூமு, இந்த சைடு ஒரு ரெஸ்ட் ரூமு, நடுவில் தார்பாய். அப்படி 2 பேரும் மாற்றி மூஞ்சி பார்த்துக்கிட்டு உட்காந்துரும். நம்மனா தான் சோறு, அதனால உட்காந்து சாப்பிட்றோம். அந்தளவுக்கு ஒரு திறமையான ப்ரொடக்ஷன் மேனேஜர் எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர். சாரா எத்தனையோ செட்டு பார்த்துருப்பாப்புல, எப்படி ஒரு செட்டு டார்லிங் பார்த்துருக்கீங்க? இல்லை, பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இவங்களோட ஹீரோயின், இவங்களோட நிறைய காம்பினேஷன் எனக்கு இருந்தாலும் படையப்பால் வர மாதிரி மாப்பிள்ளை நான் தான் சட்டை ஆனால் அவருது அப்படின்ற மாதிரி இவங்க கூட நிறைய காம்பினேஷன் இருந்தாலும், இவங்க தான் ஹீரோயின்னாலும் என் பேர் இல்லை அப்படின்றத மிக தாழ்மையோட ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா, ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக பண்ணோம். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக பண்ணோம். படமும் நல்லா வந்திருக்கு. ஸோ எப்படியும் ப்ரெஷ் ஷோவில் நீங்கள்லாம் பார்ப்பீங்க. ஸோ அப்போது உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங். இந்த படத்தில் ஒரே ஒரு முக்கியமான நம்பர், ப்ரொடியூசர் தம்பிதுரை சார். படம் நான் தான் லீடு அப்படின்னு சொன்னோன்னே அங்கேயும் ஒரு வேலை பார்த்துருக்காப்புல. இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ராகேஷ் சொன்னாப்புல, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் பிரதர் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, எனக்கும் பண்ணாப்புல. பிரதர் நீங்கள் தான் பிரதர் ஹீரோ அப்படின்னாப்புல. நான் உள்ளே போன அப்புறம் தான் தெரியுது ஆல்ரெடி 10 நாள் ஷூட் பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா பேச தான் தெரிஞ்சது, நான் தான் 9th அப்ரோச் பண்ணியிருக்கேன் ஹீரோ அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஏன் வரலன்றது இதுக்கு முன்னாடி சொன்னேன், இந்த ப்ரொடக்ஷன் அந்த மாதிரியான மேட்டர்லாம், அதனால் மற்றவங்களாம் எஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனி விச் நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற 4 காலுக்கு தான் கிடைக்குன்னா அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த கையில் நான் ரொம்ப ரொம்ப லக்கி. தேங்க்யூ ஸோ மச். திருப்பியும் தம்பிதுரை சார் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இதுதான் அமௌண்ட்டுன்னு பேசினார், எல்லாத்தையும் பேசி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் பார்த்தேன், வந்தார். அதோட ஷூட் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் லாஸ்ட் டே ஆஃப் த ஷூட் தான் பார்த்தோம். நடுவில் ஒரு நாள் கூட ஷூட்டிங் பக்கமோ எதுவுமே கேட்கல. அவ்வளோ நம்பிக்கை பிரசாந்த் மேலே தம்பிதுரை சாருக்கு. அண்ட் நான் ஒரு டோட்டலாகவே ஒரு 5-6 டைம்ஸ் தான் பார்த்துருப்பேன். டப்பிங்கு, டிஐ, ஃபைனல் அவுட்டு பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு 5-6 டைம்ஸ் தான் பார்த்துருப்பேன். 5-6 டைம்ஸும் ஒரு பைக்கில் லஞ்ச் பேக் வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு சேல்ஸ் ரெப் மாதிரி ஒரு பேக் மாட்டிக்கிட்டு தான் வருவாப்புல. எனக்கு அது பார்க்கும்போது இது சின்ன பட்ஜெட் படமாகவே இருக்கட்டுமே, பட் இந்த பணத்தை அவர் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை அவர் பசங்க இப்போ தான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்து வச்சுருக்கலாம். ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய பணம் தான், அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாமல் ஒரு படம் எடுக்கணும் சார், உங்களால் 50 குடும்பம் சாப்பிட்டுச்சு சார். யூ ஷுட் ரியலி பி ப்ரவுட் ஆஃப் தட் சார், ரியலி சார். ஆனால் இந்த படம்னு இல்லை, ஒரு படம் பண்ணணுன்ற அந்த ஒரு ஆசையும் அந்த பேஷன் இருக்குல்ல, சூப்பர் சார். நீங்கள் இதுக்காகவே நல்லா இருக்கணும் சார். ஓகே ரைட் சார். கடைசியாக சீஃப் கெஸ்ட் சுசீந்திரன் அண்ணாவோட படங்கள், அதை எல்லாருமே சொல்லிட்டாங்க. சுசீந்திரன் அண்ணாவோட படங்கள் எனக்கு அவருடைய படங்களில் ரொம்ப ஃபிலிமோகிராஃபியில் ரொம்ப மிரட்சியான விஷயம் என்னென்னா, எல்லாமே வேறு ஜானர் மாற்றிக்கிட்டே இருப்பார். நல்ல லவ் ஸ்டோரி, சோகமான லவ் ஸ்டோரி, பயங்கர ஆக்ஷன், கொடூரமான ஆக்ஷன் ஃபிலிமு,
செம்ம காமெடியான ஆக்ஷன் ஃபிலிமு, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் த ஃபிலிம்ஸ். அவர் ஓகே இதுதான் சக்ஸஸ் பேட்டர்ன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 10 படம் அதே மாதிரி உருட்டணும்னு உருட்டவே இல்லை. ஸோ படம் எண்ட் ரிசல்ட் இஸ் டிஃப்ரெண்ட் சம்திங், பட் நம்ம கிரியேட் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல அண்ணா, செம்மண்ணே, சூப்பர்ண்ணே. ஸோ இந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ. யாராவது பேர் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. அண்ட் ரிலீஸ் பண்ணுறவங்க வணக்கம் சார், வணக்கம் மேடம், தேங்க்யூ. அங்கே அதான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே கேட்டு ஈர்த்து சாத்துனீங்களா இல்லையா பிரசாந்த் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வியாகவே இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவசங்கரி எங்கங்க, ஹாய்ங்க, ஹியூஜ் ஃபேனுங்க, அப்போ ரொம்ப சின்ன வயசுலேருந்து இருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ லிங்கா. ஸோ சொன்ன மாதிரி அடுத்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் கூப்பிட போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் இதுக்கு தான் என்னை ஃபஸ்ட்டு எப்போவுமே கூப்பிடுவாங்க. இங்கெல்லாம் கலகலன்னு ஆகணுன்னா என்னை கூப்பிட்ருவாங்க ஃபஸ்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பிரசன்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க தத்தோ, ராதாரவி ஐயா அவர்களுக்கு வணக்கம். சுசீந்திரன் சார் அவர்களுக்கு வணக்கம். வையாபுரி சார் அவங்களுக்கு வணக்கம். மற்றும் இந்த நம்ம டீம் தாவூது டீமுக்கு வந்து ரொம்ப வணக்கம். அந்த படம் வந்து ரொம்ப ஜாலியாக பண்ண ஒரு படம். இப்போ ஆக்ஷன்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லைனாலும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். இதை மாதிரிலாம் வந்து நாங்கள் மற்ற படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா வந்து இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பற்றி நாங்கள் பேசியே ஆகணும். ஏன்னா வந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ரைஸஸ்லாம் நிறைய எங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு நாள் தயிர் சாதம், ஒரு நாள் லெமன் ரைஸ் அண்ட் பிக்கிள், இந்த மாதிரி வந்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டு மொத்த காசையும் வந்து அந்த ப்ரொடக்ஷனோட வேல்யூக்கு போட்டு, ஏன் அப்படி பண்ணுற, அந்த காஸ்ட்லாம் வந்து ப்ரொடக்ஷனோட காஸ்ட்டுக்கு போட்டு நிறைய நைட் ஷூட்ஸு, நிறைய வந்து ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் வந்து வச்சு, ஸோ எங்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்ட எங்கள் தம்பிதுரை சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. தம்பிதுரை சார் வந்து ஒரு குழந்தை முகம் கொண்ட ஒரு ரொம்ப நல்ல மனிதன். அவருடைய பேர் தான் வந்து இந்த லிங்காக்கும் வந்து இந்த கேரக்டர் வந்து வச்சுருக்காங்க. அவரோட கேரக்டருக்கு தான் கிட்டத்தட்ட லிங்காவோட கேரக்டரும் இதில். ஸோ ஷாரா பற்றி பேசணும். ஷாராவும் நானும் வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ திருப்பியும் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து சாரா பற்றி பேசணும். ஷாரா, அப்புறம் நான், அதுக்கப்புறம் லிங்கா, இவங்களுக்கு எல்லாருமே வந்து காம்பினேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் இவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குதுன்றதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்குள்ள காம்பினேஷன் நிறைய இருந்தாலும் வந்து டினாமினேஷன்ஸில் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது இல்லை. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. வந்து ஸோ இந்த படத்தை பாருங்கள். செப்டம்பர் 12 வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்கள் பார்த்து எங்களுக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் நீங்கள் தரணும். ஏன்னா ஒரு சின்ன டீம் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் வந்து நாங்கள் படம் பண்ண வந்திருக்கோம். நீங்களாம் தான் எங்களை சப்போர்ட் பண்ணோம். ஸோ சப்போர்ட் பண்ணி எங்களை ஏற்றி விட்டிங்கன்னா இன்னும் நிறைய லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் தப்பிப்போம். ப்ளீஸ், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிறவங்களுக்கும் வணக்கம், அங்கே இருக்கிறவங்களுக்கும் வணக்கம். எனக்கு வந்து பிரசாந்த் வந்து ஒரு நாள் வந்து பிரசாந்தோட பழக்கம். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு சின்ன படம் தான், நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னா, எனக்கு யாருன்னே தெரியாது. அப்புறம் சரி நேராக வாங்கன்னு சொன்னார். மீட் பண்ணும்போது சொன்னார், அவர் ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஷார்ட் ஃபிலிம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஸோ அந்த 2 வருஷம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறது ஞாபகம் வச்சுட்டு எனக்கு வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பிரசாந்த். எனிவே ஐ ரெஸ்பெக்ட் ஆல்வேஸ். நான் வந்து ஆக்டர் தான், அதனால் டைரக்டர் என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன். அதே மாதிரி தேங்க்யூ வெரி மச் என்னோட ப்ரொடியூசர் மிஸ்டர் தம்பிதுரை. தம்பி மாதிரி தான், பாவம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அந்த 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 ஆர்வம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படமும் பண்ணிருக்காரு. முன்னாடி அவர் டைரக்ட் பண்ண ஒரு படமும் பார்த்தோம். என்னங்க, ட்ராமான்னு நல்ல படம். எனக்கு சின்ன படங்கள் பெரிய படங்கள் எனக்கு ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. படம் எல்லாம் படம் தான், எல்லாருக்கும் ஒரே கஷ்டம் தான். எனக்கு சின்ன படம் பெரிய படம் சொல்லி எனக்கு வந்து விருப்பம் இல்லை. அதே மாதிரி தீனா சொன்ன மாதிரி நிறைய பேர் வரணும், அந்த தான் சினிமா நிறைய வளரும்.
நிறைய எனக்கு சினிமா பற்றி தெரியாதுங்க. தேங்க்யூ வெரி மச், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். அடுத்து எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் பிரசாந்த், ஒரு நல்ல ரோல் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் ப்ரொடியூசர் தம்பிதுரை சார், அதுக்கப்புறம் லிங்கா ஹீரோ, கங்க்ராச்சுலேஷன் மச்சான். அப்புறம் தீனானா இருக்காரு, அவரை பற்றி பேசாமல் இருந்தால் வீட்டில் வந்து அடிப்பார் அண்ணன். அண்ட் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர்ஜே, நீ வர முடியல, வேற ஷூட்டிங்கில் மாட்டிக்கினா. ஸோ அண்ட் ஹீரோயின் இஸ் வெரி பிரிட்டி, மியூசிக்கும் செம்மையாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த நிகழ்வு. ஏன்னா இந்த ட்ராமா படத்துலேயே என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் இப்போ ஷூட்டிங் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்தேன். நான் படங்கள்லாம் முடிச்சுட்டு இப்போது சீரியலுக்கு போயிட்டேன். அந்த சீரியலுக்கு போயிட்டதால நம்மளை ஒதுக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு பெருசாக நம்மளுக்கு தெரியாதுன்னு பார்த்தா அந்த ரூமில் உட்காரும்போது தத்து அண்ணன் என்னை பார்த்த உடனே கேட்டது, அண்ணம்ல வரும்போது இந்த வெள்ளை தாடி வச்சுக்கிட்ட அது எப்படி அதுன்னாரு. இல்லை அண்ணன், நீங்கள் அதை பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. ஸோ டிவிலேயே நமக்கு ஒரு ரீச் இருக்குது. தம்பிதுரையோட செல்ஃபோன்லேருந்து இந்த டேர்ம் ப்ரொடக்ஷன் நான் ஆரம்பித்ததுலேருந்து நான் எல்லாம் அவர் எடுத்த 5 ஷார்ட் ஃபிலிம்லேயும் இருந்திருக்கேன், ட்ராமாலேயும் நடிச்சிருக்கேன். இப்போ பிரசாந்த் பார்வைன்ட்டு ஒரு ஆல்பம் சாங் எடுத்தார், அதில் நான் பண்ணியிருந்தேன். அதனால் அப்போவே இவங்க வளர்கிற டீம்ன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. அதில் நடித்த அபி நக்ஷத்ரா தான் இப்போ நாங்கள் பண்ணுற அன்னம் சீரியலில் ஹீரோயினாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அபிஷேக் எங்கள் படத்தோட படித்துறை படத்தோட ஹீரோ. ஸோ அந்த காலத்துலேருந்து எங்களுக்கு தெரியும். அந்த காலம்னா ரொம்ப வயசாகிடுச்சுன்னு நினைக்காதீங்க, அவர் யூத்துன்னு சொல்லி இப்போ தான் சார் சொல்லிட்டு போனார். லிங்கா கூட நான் இப்போது ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன், சாந்தனு நஸ்ரியா, அதில் பண்ணியிருக்கேன். சோனி இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இது எல்லாருமே நம்ம தொடர்பு இருக்கிற மக்கள் கூட இருக்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வாழ்த்துக்கள். அந்த சார் அந்த லுலுவும் சேர்த்து நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 பண்ணிகிட்டு இருக்கேன், அதில் பண்ணுற ஆகாஷ் வந்து அந்த படம் பண்ணுறதால அந்த படமும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தாவூத் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பாட்டு நல்லா இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி இந்த இங்கிலீஷ் பாட்டை விட்டால் கூட இந்த தமிழ் பாட்டு ரெண்டும் ரொம்ப ஜிவி பிரகாஷ் பண்ண பாட்டு, அந்த ஐட்டம் சாங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டைரக்டர் பிரசாந்த் சார், தேங்க்யூ ஃபார் த ரோல். ஒரு சின்ன ரோல் தான் அது, பட் அவர் கண்டிப்பாக அது நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தம்பிதுரை சார், தேங்க்ஸ் அலாட். அண்ட் இந்த டீமோட செகண்ட் மூவி இது. ஸோ வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங். அண்ட் மை ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நான் நடித்தது லிங்கா பிரதரோட. ஸோ ஹாப்பி தட் ஐம் ஒர்க்கிங் வித் யூ இன் திஸ் மூவி அஸ் வெல். நான் நடித்தவங்க எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ். அண்ட் சரத் ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. உங்கள் பற்றி பேசிட்டேன் நான். ஓகே, அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு த டீம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே வணக்கம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் சொல்லிடுறேன், ஸ்பெஷல் மென்ஷன் அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ராகேஷ் அம்பிகாபதி, மியூசிக் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ஃபிலிம், அண்ட் டைரக்டர் பிரசாந்த் ராமன். Thank you so much for believing in me. This is my first cinematical project. And வந்து எல்லாருமே கேட்டாங்க, என்ன வந்து தமிழ் சாங் தானே இன்னும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யாருக்குமே தெரிய மாட்டேது இங்கிலீஷ் சாங் ரெக்கார்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்ன டைமுக்கு முடிச்சிட்டாங்க. எனக்கு வந்து ஐ திங்க் 10 to 1 வர சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஈவினிங் கிளாஸஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் எப்படி முடிக்க போகிறாங்க, நம்ம வந்து கிளாஸ் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு நான் நினச்சேன். சாரி, கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஸோ நான் போன உடனே அவங்க வந்து ரொம்ப பங்க்சுவலாக முடிச்சிட்டாங்க. அண்ட் நடுவில் ஐ ஆல்சோ ஹேட் டு ரைட் சம் லிரிக்ஸ். ஸோ அது எல்லாமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேங்க, தமிழ் பாட்டை விட இங்கிலீஷ் பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தமிழை நாங்கள் வந்து இது பண்ணல. கண்டிப்பாக நம்ம வந்து தமிழ் லிரிக்ஸ் அண்ட் தமிழ் சாங்ஸ் இன்னும் அதிகமாக பண்ணணும். அண்ட் என்ன மாதிரி சிங்கர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்றதுனால ஒரு இங்கிலீஷ் சாங் அவங்க ஃபோர்ஸ் ஃபிட்டிங்காக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. அண்ட் எல்லாருமே சினிமா போய் தியேட்டர் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ அவர்கள். முக்கியமாக இந்த படத்தில் அவரோட 100வது பாடல். ஸோ அதுக்கு ஒரு தனி கைத்தட்டல். கங்க்ராச்சுலேஷன் சார். ஃபியூ வேர்ட்ஸ். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தில் பாடல் எழுதுனது அப்படின்றது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். படத்தில் வரக்கூடிய அந்த ஆங்கில பாட்டை தவிர பாக்கி 2 பாட்டும் நான் தான் எழுதினேன். அதில் வந்து 2 பாடல்களுமே எப்படின்னா, பிரசாந்த் ராமன் வந்து அப்படியே ஒரு கைதிட்ட போய் பாட்டு வாங்குற மாதிரி தான் வருவார். டியூன் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவார்.
2 பாட்டுமே வீட்டிலே வந்துட்டு அங்கேயே உட்காந்து ராகேஷ், நான், பிரசாந்த் 3 பேர் உட்காந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளே எழுதப்பட்ட பாடல்கள் தான் அந்த 2 பாடல்களுமே. அங்கேயே டியூன் போட்டு காமிச்சு, அங்கேயே லிரிக் வாங்கி, அங்கேயே லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த லைஃபே கேமு பாட்டு எழுதுனது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அனுபவம். எங்க என்னடா வாழ்க்கை எனக்கு எதுவும் தெரியலை, எங்கெங்கோ போகுதே வழி எதுவும் புரியலை அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அந்த கஷ்டத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். முடிவு பண்ணிட்டு வரும்போது நான் தேனிக்கு ஒரு காலேஜுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அப்போது அங்கே வந்து மதுரையில் வந்து ஃப்ளைட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து தேனிக்கு கூட்டு போனாங்க. அப்போ கூட்டு போகும்போது அவர் மேப்பு போட்டு போயிட்டார். அவரும் அந்த ஓலா டிரைவர்ன்றதுனால அந்த முடிச்சுட்டு வந்தோடனே இந்த பாட்டில்னால நிறைய கனெக்ட் ஆச்சு. அவர் என்னென்னா அந்த மேப்பு தப்பாக போயிட்டு அந்த காலேஜுக்கு ஃப்ரண்ட் கேட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக பேக் சைடு போயிட்டார். ஒரு பெரிய காடு மாதிரி போய் இறக்கிட்டாங்க. அங்கே பார்த்தா காலேஜ் வந்துருச்சுன்னு காட்டுது, பார்த்தா ஃப்ரண்ட் கேட் எதுவுமே இல்லை, இது பேக் சைடு. அங்கே ஒரு கேட்டு போட்டாங்க. அப்புறம் திருப்பி சுற்றி போனால் இன்னொரு 3/4 மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் சரி பரவாயில்லப்பா நீ இங்கே இரு, இதுக்குள்ளே லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே பூந்து அப்புறம் அந்த கேட்டுக்குள்ளே பூந்து உள்ளே போய் இது பண்ணி அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். அது முடிச்சுட்டு வந்து அன்றைக்கி ஈவினிங்கு இங்கே சென்னை வரேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டு முடிச்சுட்டு இங்கே வந்துடுறேன். வந்தோடனே பிரசாந்த் ராமன் டியூனோடு இருக்கார். அப்போ எழுந்தது தான் இந்த லிரிக்ஸு. புது ரூட்டு நான் போட்டு அங்கே போனால் ஒரு கேட்டு, என் தலையில் லெஃப்ட் ஹேண்டில் அந்த கடவுள் கை நாட்டு அப்படின்னு சொல்லி எழுதி முடித்தோம். அதுக்கப்புறம் பிரசாந்த் ராமன் சாமிக்கெலாம் மாலை போட்டு ஒரு படம் கூட கிடைக்கலன்னு அடிக்கடி என்கிட்ட புலம்பிகிட்டே இருப்பார். ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது இருந்தே ஏதாவது. அப்போ அவருக்காக எழுதின வழி தான் அந்த தேங்காய் உடைக்கிறேன், சூடம் கொளுத்துறேன், இருந்தும் சாமி தான் திரும்பி தான் பார்க்கல அப்படின்னு சொல்லி. அப்புறம் ராகேஷ் அடிக்கடி நானும் எல்லா டேரக்டர் காலையிலே விழுந்துட்டேன், எனக்கு மியூசிக் டேரக்டர் சான்ஸே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அவருக்காக எழுதின வரி தான் அடுத்த லைனு, காக்கா பிடிக்கிறேன், நேக்கா நடிக்கிறேன், இருந்து எவனும் தான் என்னத்தான் மதிக்கலை அப்படின்னு சொல்லி. அப்புறம் இப்படி மியூசிக் டேரக்டருக்காக ஒரு வரி, டேரக்டருக்காக ஒரு வரி போட்டோடனே ப்ரொடியூசருக்கு ஒரு வரி போடலான்னா கோச்சிப்பாரு அப்படின்னு சொன்னோடனே சரி என்ன வரி போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ப்ரொடியூசரோட பேர் தாங்க நான் ஹீரோக்கு வச்சுருக்கேன் தம்பி துரை அப்படின்னாரு. ஸோ அப்போ எழுதின வரி தான் அந்த பல்பு இருந்தும் இருட்டில் இருக்கேன், ஏசி இருந்தும் வெயிலில் கிடக்க, தினமும் நான் தான் செத்து பொழைச்சேன், ரொம்ப கஷ்டப்படுறாரு படத்தை தயாரிக்கிறக்கே அப்படின்னோடனே தம்பி துறைனா ஸ்மைலில் தொலைச்சேன் அப்படின்னு சொன்னோம். பல்லவி முடிஞ்சிருச்சு. ஸோ அது இப்படி அந்த ஒவ்வொரு வரியிலையுமே இந்த டீமோட ஒட்டுமொத்த டெக்னீஷியனோட கஷ்டமும் அதில் இருக்குது. அதை எவ்வளோ ஜாலியாக சொல்ல முடியுமோ அதில் சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி உருவானதான் அந்த லைஃபே கேமு பாட்டு. அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு அந்த ரா பாட்டு அதுவும் நல்லா வந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. நான் தானே காமுக கள்ளி, என் பேரை நித்தம் சொல்லி, இன்னைக்கு இது பார் மும்பை டெல்லி, பொண்டாட்டியை கொஞ்சம் தள்ளி, என் வீட்டு வாசல் வந்து நிற்பான் முக்கிய புள்ளி அப்படின்லாம் வரும் ஒரு ஐட்டம் சாங்கு. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ராகேஷ் அவர்களுக்கும் பிரசாந்த் ராமன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. பிரசாந்த் ராமன் வந்து யார்கிட்டையுமே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் வந்து தனக்குத்தானே சுயம்பாக கற்றுக்கிட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவர் வந்து மிகப்பெரிய உழைப்பாளி. இந்த படத்துலேருந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. அப்புறம் சுசீந்திரன் சார் இங்கே வந்திருக்காரு. ஸோ நான் அவரோட மிகப்பெரிய தீவிரமான ரசிகர். ஸோ முன்னாடி இருந்து அவருடைய நான் மகனல்ல, பாண்டிய நாடு எல்லா படமும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து வாழ்த்துறார் அப்படின்றது வந்து பிரசாந்த் ராமனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன். பிரசாந்த் ராமன் இன்னும் அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும். அப்புறம் தம்பிதுரை சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு, அவரும் அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும். ராகேஷ் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார் இந்த பாட்டை பாடியிருக்காரு, அவரும் அதை கொடுத்த உடனே அந்த லிரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பாராட்டினதோட மியூசிக்கையும் பாராட்டிட்டு அவர் பாடி கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் வந்து லிங்கா பிரதர், அப்புறம் எல்லாருமே என்னுடைய குடும்பம் தான், நண்பர்கள் தான். சாரா பிரதர் எல்லாருமே, அவர் சாரு. ஸோ எல்லாருக்குமே தீனா சார் நானும் திமிர் பிடிச்சவங்கலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய படங்களில். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் யூடியூப், ஃபேஸ்புக், சமூக வலைதள அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க சுசீந்திரன் சார், வெண்ணிலா கபடி குழு, பாண்டிய நாடு, நான் மகான் அல்ல, வெண்ணிலா கபடிக்குனே ஒரு பயங்கர ரசிகன் நான் சார். ரொம்ப நன்றி. உங்களோட படம்லாம் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப நன்றி சார் இங்கே வந்ததுக்கு. ப்ரொடியூசர் தம்பிதுரை சார், சாரை பற்றி சொல்லணுன்னா, நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம், ஆணாதிக்கம்னு.
அதில் வந்து ஆக்டர், ப்ரொடியூசர், சாரி எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம்ங்கிறனால சரியாக பேச வரல, சாரி. தம்பிதுரை சார் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார். ஏன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்களோட வழி வந்து இங்கே யாருக்குமே தெரியாது. ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய வந்து 10 மாதம் பெற்று எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ, ஒரு படத்தை வெளில கொண்டு வரத்துக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. ஒரு டெக்னீஷியன்ஸ்லேருந்து டைரக்டரு, ப்ரொடியூசரு, மியூசிக் டைரக்டரு எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, டிஸ்ட்ரிபியூட்ரு. அதனால் வந்து எல்லோரும் படம் வந்து தேட்டரில் பாருங்கள். ரொம்ப இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, தாவூத் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. தாவூத் இப்ராஹிம் ரொம்ப பெரிய ஆள். ஆனால் வந்து அந்த அந்த படத்தையும் இந்த படம் வந்து அது ஒரிஜினல் ஸ்டோரியே, அது வந்து ஒரிஜினல் ஸ்டோரி இல்லைங்க. இது ஒரிஜினல் ஸ்டோரி இல்லை. ஏன்னா வந்து அப்போவே சொல்லிட்டாரு, அந்த மாதிரிலாம் எதுவும் கண்டென்ட்டாக பேசிடாதீங்க, படம் வந்து இதாகிடும்னு. இங்கே எல்லாருக்குமே தெரியும் தாவூத் இப்ராஹிம்னா யாருன்னு. நீங்கள் நிறைய கற்பனை கதைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நானும் வந்து இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையும் பார்க்குறப்போ வந்து தாவூத் வந்து பயங்கரமான ஆள், ரொம்ப இது பண்ணாங்க, நாட்டுக்கு நல்லது பண்ணாங்க, அது பண்ணாங்கன்ட்டு. இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்பே வந்து டைரக்டர் வந்து சொன்னார், தாவூத் டைட்டில் பயங்கர யூனிக்காக இருக்கேங்க, எப்படிங்க இது டைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நாங்கள் பேசுகிறப்போ, டைட்டில் கிடைக்காது, உங்களுக்கே தெரியும். ஏன்னா தாவூதுங்கிறது ரொம்ப யூனிக்கான நேம். இன்றைக்கி இப்போது வந்து சிங்கிள் வேர்டில் கிடைக்கிற வேர்டு நம்ம டைட்டிலே கிடைக்கல, அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு வேர்டு. தாவூத் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கரெக்டாக 2023 செப்டம்பர் இதே நாள் ஆரம்பித்தோம். கரெக்டாக 2 வருஷம் ஆயிடுச்சு. இது எவ்வளோ ஜேர்னி, எவ்வளோ பிரச்சனைகள், சந்தோஷங்கள் நிறைய இருக்குது. இதில் வந்து அண்ணன் அருண் பாரதி அண்ணன் லிரிசிஸ்ட், அண்ணனோட 100வது பாட்டு, இது ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னென்னா 100வது பாட்டு வந்து நான் இசையமைப்பதில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அண்ணனோட பாட்டு வந்து 50வது பாட்டே நான் வந்து இசையமைக்கிற மாரி இருந்தது. டைரக்டர் ஒரு சின்னதாக வேறு மியூசிக் டைரக்டரை மாற்றிட்டார். அதுலேருந்து சாமகாண்டாயிட்டேன். என்னடா அவங்க நம்ம இவ்வளோ எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து மியூசிக் டைரக்டரை மாற்றிட்டாங்க அப்படின்னு. அது இந்த டைரக்டர் தான், வேறு யாரும் இல்லை. அண்ணனுக்கு வாழ்த்துக்கள், 100வது பாட்டு வாழ்த்துக்கள். என்னன்னா வந்து அண்ணாத்த வாசாமின்னு நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க. ப்ரொமோஷன்ஸ்லாம் பயங்கரமாக ஒரு பாட்டு, அது அண்ணன் தான் எழுதினாங்க. அதுமாரி நிறைய சாங்ஸ் இருக்குது, விஸ்வாசம், விவேகம் அப்படின்ட்டு நிறைய சாக்கு பாடியிருக்கேன், இப்போ எழுதியிருக்காங்க. அண்ணனுக்கு நன்றி. என் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு, அது 100வது பாட்டு ரொம்ப ஸ்பெஷல்ண்ணே. தேங்க்யூண்ணே. இன்னும் நிறைய படம் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அண்ணனை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ்புக்கில் சும்மா ஜஸ்ட்டு அண்ணன் இந்த மாதிரி நான் ராகேஷ் அம்பிகாபதினே இந்த மாதிரி இசை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு எனக்கான ஒரு லிரிக்ஸ் பண்ண முடியுமான்னு. ஏன்னா ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து இந்த லிரிக்ஸுக்கும் எனக்கு ரொம்ப பிரச்சனைங்க. ஒரு பாட்டு கூட உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து கரெக்டாக வராது, அது எங்கே போனாலும் நமக்கு பிரச்சனை. என்னடா அது ஒரு லிரிக் ரைட்டர் நம்மளால் பிடிக்க முடியல. ஒன்று பேமெண்ட் பிரச்சனை, எங்கே பெரிய அளவு போனால் 50,000 1 லட்ச ரூபா கேட்குறாங்க. நம்ம வந்து ப்ரொடியூசரை கேட்டால் ப்ரொடியூசரு கொடுத்துருவாங்களா, 1000 சார் 10,000 ரூபாவில் பாருங்கள் சார், 1000 ரூபாவில் பாருங்கள் சார் அப்படிம்பாங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சாரி, தேங்க்யூண்ணே. தம்பிதுரை சார், அவருக்கு நான் திரும்பி வரேன். தம்பிதுரை சார் அப்படின்னா
இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சார் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பட்ஜெட்டில் ஒதுக்கி கொடுங்க. சரி ராகேஷ் பண்ணிடலாம். இது எனக்கு மட்டும் இல்லை, ராதா ரவி சாருக்கும் நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ராதா ரவி சாருக்கு என்ன நடந்திருக்குன்னா 40 லட்ச ரூபா சார் பேமெண்ட்டு. 40 லட்ச ரூபாயா சார்? 40,000 வந்துருங்க சார் அப்படி. ராதா ரவி சார் வந்து மறந்துட்டாரு. யார் அவரு? ஒரு ப்ரொடியூசரை வந்துட்டு 40 லட்ச ரூபா நான் கேட்குறேன், 40,000 ரூபா. இது எப்படின்னா சார் 10 ரூபா சார் 6 ரூபா, அது திருப்பி சார் 9 ரூபா, வேணாம் சார் 6 ரூபாய். அந்த மாரி ப்ரொடியூசர் வந்து பயங்கர டேலண்டான ஆள். ஆல்ரெடி ஆக்டர் டைரக்டர் ட்ராமா மூவி நல்ல ஒரு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. அவரோட ப்ரொடக்ஷனில் நல்ல படம் பண்ணியிருக்காரு. அடுத்த படம் சீக்கிரமே நீங்கள் பண்ணணும் சார். ப்ரொடியூஸ் நிறையா பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களான்னு தெரில. மேபி பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் எதுவும் போர் அடிச்சுன்னா சொல்லுங்க, முடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை. டைரக்டர் பிரசாந்த் ராமன், நண்பர், பிரதர், என்னோட வெல்விஷர். முதல் படம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு கையில் வந்து முதல் குழந்தை வாங்குற மாதிரி. அதோட பெரிய சந்தோஷம் வந்து யாராலையும் வந்து இதே பண்ண முடியாது. எனக்கும் இது முதல் படம், முதல் இசையேற்று விழா. டைரக்டர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக, ஒரு 4 வருஷமாக மேலே தெரியுங்க. இப்போ நான் வந்து சின்ன ஷார்ட் ஃபிலிம் இந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ நானும் பிரசாந்த் ராமனும் வந்து பேசிக்கிட்டே இருப்போம். நல்லா ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர், ஒரு ரத்தமும் சதையுமாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் எப்போதுமே பேசிக்கிட்டே இருப்போம். பிரசாந்த் ராமன் அவர் வந்து பயங்கர தெளிவான ஆள். ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கிளியராக இருக்கும். நாங்கள் வந்து லவ் யூ பேபின்னு ஒரு சாங் பண்ணோம். அதில் வந்து அதுதான் நானும் பிரசாந்த் ராமனும் டைரக்டரும் ஒர்க் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆணாதிக்கம்னு ஒரு சின்ன ஒரு பைலட் பண்ணோம். இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் துணிந்துவான வந்து ஒரு பெண்களினோட வலியும் புரட்சியும் ஒரு சாங் வந்து பண்ணோம். அந்த சாங் பண்ணிகிட்டு இருக்கப்பே இந்த ஒரு நாள் கால் பண்ணார். பிரதர், அவர் எப்பொழுதுமே வந்து என்ன பண்ணாலும் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கால் பண்ணுவார், எனக்கு பண்ணுவார். வேறு யாருக்கு பண்ணுவாருன்னு தெரில, ஆனால் எனக்கு கால் பண்ணி பிரதர் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப சந்தோஷம் அந்த இடத்துல வச்சுருக்க வரையும். வேறு வந்து என்னென்னா ரொம்ப தெளிவான ஆள். அன்றைக்கி கால் பண்ணி பிரதர் படம் பண்ணுறோம் அப்படின்னோடனே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எந்த ஸ்கிரிப்டுங்க பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம் பிரதர் அப்படின்னோடனே. அப்போ டைட்டில் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா தாவூத்னு பிளான் பண்ணியிருக்காரு. தாவூத் பயங்கரமான டைட்டில் ஆச்சுங்க. அதை ரிஜிஸ்டர் பண்ண இப்போ சொன்னேன் இல்லையா, ரிஜிஸ்டர் கிடைக்காது, சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா. யார் ப்ரொடியூசர்னால் தம்பிதுரை சார் தான் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம் அது. டைரக்டர் வந்து நான் வந்து படம் பார்த்தேன். ரொம்ப ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒவ்வொரு இதுவும் வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். இந்த தாவூத் படத்தை பற்றி நான் சொல்கிறேன். காமெடியாகவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மாஸ் எலிமெண்ட்டு, ட்விஸ்ட்டு எல்லாமே வந்து கிளியர் கட்டாக இருக்கும். உங்களுக்கு படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து நான் பிரசாந்த் பிரதர் வந்து லாஸ்ட்டாக பேசலான்னு நினச்சேன். இவங்க பிரசாந்த் சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அதனால பேசிட்டேன். ஆறுங்க. அப்புறம் வந்து ராதா ரவி சார் வந்து
இந்த படத்தோட வந்து ஒரு மெயின் பில்லர்னு சொல்லலாம். அவருக்கு நன்றி. அண்ணன் லிங்கா, ஆக்டர், ஹீரோ. சென்னை உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்ற படத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. உங்கள் கூட வந்து நான் உங்களை மீட் பண்ண இதே பிரசாத் லாபில் தான் ஒரு 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். பரோல் படம் முடிச்சுட்டு ஆக்டர் கிஷோர் சார் வந்து என்னை உங்களை இன்ட்ரோ பண்ணி விட்டாரு. டேவிட் கிஷோர். அண்ணே சூப்பராக இருக்குண்ணே, மாசாக பண்ணிக்கிட்டேன். அதில் ஒரு மாதிரி வேஷ்டி ஒரு பிளாக்ல பயங்கர மாசாக இருப்பார். எனக்கு அப்போவே ரொம்ப பிடிச்சிருந்ததுண்ணே. ஏன்னா இப்போ இன்னும் வந்து உங்களையெல்லாம் வந்து கொண்டாடணும், தமிழ் மக்கள் வந்து இன்னும் கொண்டாடணும்னே. அதுக்கான இது வரணும், இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா வந்து அண்டர் ரேட்டடில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் வந்து இருக்குது. நிறைய ஆக்டர், மியூசிக் டைரக்டர் நிறைய டேலண்டான ஆள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. எல்லாரும் வந்து பெரிய லெவலில் வரணும். ஆக்டர்ண்ணே ரொம்ப தேங்க்யூ. லிங்காண்ணே தேங்க்யூ என்னை ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. சாய் தீனா அண்ணனோட 2018 வந்து நாங்கள் ஒரு படம் பூஜை போட்டப்போ வந்து அண்ணனை மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரிலண்ணே. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. நான் அப்போ மீட் பண்ணேன். அப்போ வந்து ஒரு சின்ன படம் வந்து நாங்கள் மீட் பண்ணப்போ அன்னைக்கு தீனா அண்ணன் வந்து ரொம்ப பெரிய படம் பண்ணியிருந்தாங்க, தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரிலண்ணே. அப்போ வந்து எங்களோட மாரி ஒரு சின்ன டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தீனா அண்ணன் வந்து ரெடியாக இருந்தாங்க. அந்தமாரி எல்லாருமே ஒரு ஆக்டர், டைரக்டர், ஒரு இன்னைக்கு வந்து சுசீந்திரன் சார் மாதிரி எல்லாருமே வந்து ஒரு சின்ன டீமாக இருந்தாலுமே எல்லாரும் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த இதுக்கு போகணும். தீனா அண்ணா செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒரு மெயின் வில்லன் அண்ணனுக்கு வந்து ஒரு பிஜிஎம்ஸ் வந்து உண்மையிலே என்னோட ஹார்ட்லேருந்து வந்திருக்கு. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு படத்தில் இன்ட்ரோவே அவரோட தான் இருக்கும். பயங்கர மாசாக ஒன்று பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய படங்கள் நம்ம சேர்ந்து பண்ணணுன்னா லிங்காண்ணே உங்களையும் சேர்த்து தான் நிறைய படங்கள் பண்ணணும். ஆக்டர் அபிஷேக் சார் அண்ணன் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவருக்கு நன்றி. ஆக்டர் ஜெயக்குமார் சார் அவருக்கு நன்றி. ஷாரா அண்ணன், ஜானி சிங்ஸ் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, டைரக்டர் வேணாங்கிறாரு, படத்தில் எடுத்து வச்சுட்டு இப்பயே வேணான்றாரு. ஏன் அப்புறம் ஷாரா அண்ணன் எல்லாரும் பயப்படுறாங்க. சரி, ஓகே, நம்ம ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஷாரா அண்ணன் ரொம்ப சந்தோஷண்ணே. உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களோட போர்ஷன்லாம் நான் பார்த்தேன், பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குண்ணே. இன்னும் நீங்கள் வந்து இன்னும் ஷாரா அண்ணனோடமும் லிங்கானோட காம்பினேஷன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒவ்வொரு காமெடியும் ஒவ்வொரு இடமும் வந்து சிரிப்பீங்க. நிறைய சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இன்னும் ஒரு சில பேர், கொஞ்சம் பேர் நான் டெக்னீஷியன்ஸோட, ஏன்னா நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் பற்றி பேசலை, நான் கொஞ்சம் டெக்னீஷியன்ஸ் பற்றி, ஏன்னா எல்லாமே கஷ்டப்படுறது இந்த பேருக்காக தான் கொஞ்சம் பேசிக்கிறேன். சாரி, தப்பாக எடுத்துக்க வேணாம். சரத் ரவி அண்ணன் நன்றிண்ணே, தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணே. சாங்கில் வந்து நான் சின்னதாக மீட் பண்ணேன். ஒரு என்னாச்சு, மணி ஆயிடுச்சா? ஓகே, கெஸ்ட்டு பேசணும். ஓகே, கெஸ்ட்டு பேசணுமாங்க, முக்கியமான வந்து மியூசிக் டைரக்டர்லாம் பேசக்கூடாதான். ஓகே, தேங்க்யூ. ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன். படத்தோட சினிமாட்டோகிராஃபர் சரத் வளையாபதி அண்ணனை பற்றி சொல்லணுன்னா பயங்கர கிளாரிட்டியான ஒரு ஆளுங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறப்போ படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இடமும் வந்து அவர் என்கேஜ் பண்ணி, என்னென்னா ஸ்கிரிப்டு இருக்கிறதும் சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இடத்துலையும் என்கேஜ் பண்ணி கொண்டு போயிருக்காரு. ரொம்ப சந்தோஷம்.
ஏன்னா அவர்கிட்ட வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர் அவர். ஏன்னா என் ரூம் கீழே தான் இருந்தார், அங்கே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பயங்கர ஷார்ட் டெம்பரு. அவரை கூட வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு வேலையாக இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து ஸ்கிரிப்டெல்லாம் பக்காவாக இருக்கணும், ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும், அப்போ தான் அவர் ஒர்க் பண்ணார். அந்த மாதிரி ஆள். அண்ணனுக்கு சரத் வளையபதி அவருக்கு நன்றி. சுஷாந்த் பிரதர் டிஓபி, சுஷாந்த் பிரதருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் லாஸ்ட்டில் வந்து தாவூத்தோட மெயின் போர்ஷன் அவர் தான் ஷூட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஷாட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் பிரதர். இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ப்ரொமோஷன்ஸுக்கு எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்து ஜிவி பிரகாஷ்குமார் சார் அவருக்கு, அண்ணன் சிங்கர். அந்த என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு பாட்டு வந்து ஜிவி அண்ணன் தான் பாடியிருக்காங்க. நான் வந்து ஜிவி அண்ணனுக்கு கால் பண்ணி, அண்ணன் இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், நம்ம பண்ணலாமான்னு கேட்டப்போ வந்து உடனே ஒத்துக்கிட்டு எங்கள் இப்போ டீமுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி அது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஜிவி அண்ணனை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து கொண்டாடி இருப்போம். இன்றைக்கி என் இசையில் வந்து அண்ணன் பாடுறப்போ எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்கு. அவருக்கு நன்றி. எடிட்டர் ஆர்கே ஸ்ரீநாத் அவர்களுக்கு நன்றி. ஒவ்வொரு கட்டும் வந்து ஷார்ப்பாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப வாழ்த்துக்கள் பிரதர். இன்னும் இப்போ இது பெரிய இடத்துக்கு நீங்களாம் போகணும். காஸ்டியூம் டிசைனர் விஜி, ரஞ்சித், ஆர்ஜேகே, ஸ்ரீனிஷா அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். சவுண்ட் மிக்சிங் ராஜா ராஜா அண்ணன், ராஜா பிரதர். அப்போ நான் இப்போ தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். சவுண்ட் மிக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். கலரிஸ்ட் வந்து ஷேயாஷ், அவருக்கு நன்றி. பிஆர்ஓ புவன் சார், அவருக்கு நன்றி. முக்கியமாக வந்து ட்ரெண்ட் மியூசிக் ஜித்தீஷ் சார், அவருக்கு நன்றி. உஷா பிரியங்கா, அவங்களுக்கு நன்றி. ராஜா ராமமூர்த்தி, அவங்களுக்கு நன்றி. ஹரி சார், அவங்களுக்கு நன்றி. ஏன்னா வந்து என்ன தான் வந்து பாட்டு பண்ணாலும் ஒரு லேபிளில் போய் ரிலீஸ் ஆகிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து என்னோடய சாங் வந்து ஒரு 7-8 சாங் வந்து ட்ரெண்ட் மியூசிக் தான் எனக்கு ரொம்ப நாளாக அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரெண்ட் மியூசிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னோட படத்துக்கும் அவங்க வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு பாட்டு வந்து என்னடா வாழ்க்கை அவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நன்றி. முக்கியமாக ஓகே பிரதர், நான் முடிச்சிடும் பிரதர், ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் வந்து எனக்கு பின்னாடி வந்து 100 மியூசிஷியன்ஸ் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. அனுகௌஷி, விஜய் கணேசன், அவங்க எல்லாருக்கும் நன்றி. இஜாஸ் அண்ணன், இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் சுஷாந்துக்கு நன்றி. ஏன்னா சுஷாந்த் தான் எங்களை ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ டிஓபி சுஷாந்த், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ட்ரடியூசிங் டு அஸ். சரி, இன்றைக்கி கொஞ்சம் இந்த மேடை வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் ஆன ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் அது நம்ம ராகேஷ் ப்ரோ வந்து எங்கே டைம் அவரே மொத்தமும் சாப்பிட்டாரு, அதனால் எதுவும் பேச முடியாது, எல்லாத்துக்கும் நேரமும் ஆகுது. ஏன் ஸ்பெஷல் அப்படிங்கும்போது நடுவில் சின்ன சின்ன ஆட் பிரேக் மாதிரி நான் அடிக்கடி மூவியும் ப்ரமோட் பண்ணிக்கிறேன். தாவூத் 12th செப்டம்பர் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். இப்படி சொல்லிட்டு நான் மேட்ரு பேசிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னன்னாங்க ஏன் ஸ்பெஷல் அப்படிங்கும்போது எக்ஸாக்ட்லி இன்னைக்கு September 1st 2015 என்னோட சினிமாவுக்கும் ஒரு முதல் இன்ட்ரடக்ஷன் ஆச்சு. ஸோ அதனால் எக்ஸாக்ட்லி நேத்தோட ஒரு 10 வருஷம் முடிஞ்சது. ஸோ ஒரு 10 வருஷம் ட்ராவல் இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேற்று ஃபுல்லாக ஓடிச்சு. அதில் நிறையா பேருக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் ராகேஷ் பிரதர் அவரோட நன்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால அந்த நன்றி நான் இன்னொரு ஸ்டேஜில் லேட்டராக சொல்லிக்கிறேன். நவ் கம்மிங் டு தாவூத். இப்போ தாவூத் அவர் யார் சாயலில் படம் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்துக்கலாம். பட் இஸ் இட் அ கேங்ஸ்டர் மூவினா? எஸ், இட் இஸ் அ கேங்ஸ்டர் மூவி. அதை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேங்ஸ்டர்ஸ் மூவிஸ் வருது. அதில் மேஜர்லி நிறைய அந்த பிளட் ஷெட்லாம் இருக்கனால ரேட்டிங்கில் போயிடுது. அதனால நிறைய ஃபேமிலி வர முடியல, அதை வந்து என்ஜாய் பண்ண முடியல. அந்த ரீசன்னால கரெக்டாக காமெடியும் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராகவும் ஒரு மர்ச் பண்ணி எடுத்திருக்காரு, விச் இஸ் அ வெரி நைஸ் அப்ரோச் பிரசாந்த்.
ஏன்னா கேங்ஸ்டர் மூவிஸ் காட்டலாம், அட் த சேம் டைம் கொஞ்சம் ஃபேமிலியாக பார்க்கும்போதும் இட் வில் பி ஒரு நியூ கான்செப்டாகவும் என்டர்டெய்னராகவும் இருக்கும் அட் த சேம் டைம். அண்ட் அட் த சேம் டைம் இந்த மியூசிக், தட் இஸ் இங்கிலீஷ் மியூசிக் பற்றி பேசியிருந்தாங்க. ஏன்னா முதல்ல தமிழ் பாட்டுகளாக வந்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் ஜிப்ரிஷ் நடுவில் வந்தது. இங்கிலீஷ் மியூசிக் பொறுத்தவரையும் ஐ திங்க் பிரசாந்த் ஹவ் டிட் அ ஸ்மார்ட் ஒர்க், பிகாஸ் நாட் ஜஸ்ட் ஒரு நார்மல் தேட்டர் கோயிங் ஆடியன்ஸாக இல்லாமல் ஒரு 25லேருந்து ஒரு 45 மட்டும் இல்லாமல் ப்ராபப்ளி ஹி ஹட் டன் அ ரிசர்ச் ஆன் பிரிங்கிங் ஹவு டு இந்த ஜென்சிஸ் எப்படி தேட்டருக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பொறுத்து அவர் ஸ்மார்ட்டாக ஆக்சுவலாக அது யோசிச்சனால தான் ஹி ஹவ் டன் தட் இங்கிலீஷ் சாங் அப்படிங்கிற நான் மேஜராக நினைக்கிறேன். பட் தட்ஸ் ரியலி அ ஸ்மார்ட் ஒர்க். இது மூலியமா தமிழ் படமும் உலகெங்கும் இந்த சாங் போய் சேரும்போது அவங்களாலையும் பார்க்கப்படும், அவங்களுக்கும் தெரிய வரும், இன்னும் ஒரு பெரிய ரீச்சும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி R&D பண்ணுங்க, பிகாஸ் சின்ன சின்ன படங்கள்ல இந்த ரிசர்ச் பண்ணும்போது தான் அதில் ஒரு சேஞ்சஸ் வரும், அதில் இண்டஸ்ட்ரியும் டெவலப் ஆகும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட் டூயிங் ஆல் தீஸ் R&Ds, தயவு செஞ்சு பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரே ஒரு டாபிக் மட்டும் கடைசியாங்க, விச் இஸ் ரிலேட்டட் டு பைரசி. இப்போ என்னன்னாங்க, இந்த பைரசிங்கிறது நம்மளுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஆர் எப்படி வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது, ஒரு ஐடியா இல்லை. ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜில் முதல்லாம் பார்த்தீங்கன்னா சிடிஸில் மட்டும்தான் இருந்தது, அது சிடிஸாக அப்படியே காப்பி ஆகி எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்தது. மேபி தெரியல, அது ஒரு வாழ்வாதாரத்தினால டெவலப் ஆச்சா, அதில் கொஞ்சம் காசு வருதுங்கிறனால டெவலப் ஆச்சா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அது அப்படியே ஒரு போக்கில் போச்சு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டலைசேஷன் ஆயிடுச்சு. அண்ட் இந்த பைரசி அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் போகும்போது ஐ ஹாவ் ஒரு சின்ன ரெக்வெஸ்டாக இந்த பைரசி பண்ணுற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ட்டு ஒரு வேண்டுகோள், ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா படங்கள் பண்ணுறது நிஜமாகவே சொல்கிறேங்க ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸி கிடையாது. அது பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, சின்ன ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, டேரக்டர்ஸ்க்கும் சரி, பிகாஸ் தேர் ஆர் சோ மெனி ஃபிலிம்ஸ் கம்மிங். அண்ட் முதல்ல சிடி பண்ணும் முதல்ல ரொம்ப ஈஸி வேலை, ஒரு காப்பி இருந்தால் அது காப்பி போடாங்க, அது மேபி அவங்களோட எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல. அண்ட் ப்ராபப்ளி திஸ் இஸ் நாட் த டைம் டு ஃபைட் ஆல்சோ, பிகாஸ் இங்கே அடுத்தடுத்த நல்ல படங்கள் கொடுக்கலான்னு போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் தட் எல்லாரும் சேர்ந்து ஓகே நாங்கள் ப்ரைவசி நிப்பாட்டுறோம் அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்தாலும், ஆப்போசிட்டில் இருக்கவங்க கொஞ்சம் யோசிங்க. பிகாஸ் இந்த பைரசி பண்ணுறவங்களும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா நீங்கள் டெக்னிக்கலி ஸ்ட்ராங், இன்னைக்கு எல்லாம் இன்டர்நெட்டில் பண்ணுறீங்க, வெப்சைட்டில் பண்ணுறீங்க, யூ ஆர் மோர் ஸ்மார்ட்டருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட மனசுல கை வச்சு கேளுங்க, யூ ஆர் வெரி மச் ஸ்மார்ட்டர். ப்ராபப்ளி இது பண்றதுக்கு பதிலாக யூ கேன் டெஃபினெட்லி பில்ட் அப் சம்திங் பெட்டர். இதில் ரெவன்யூ வருதான்னு தெரியல, அவர் சும்மா ஜாலிக்காக பண்றாங்களான்னு தெரியல. பட் அந்த பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள், கொஞ்சம் இந்த பைரசியை ஸ்டாப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் லாட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆர் சஃபரிங், லாட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் சஃபரிங். இது ஒரு ஃபைட்டாக இல்லாமல் நீங்கள் அதை கொஞ்சம் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ரெக்வெஸ்டிங் யூ டு ப்ளீஸ் ஸ்டாப் இட். இட்ஸ் அ ஹம்பிள் ரெக்வெஸ்ட் டு ஆல் தி பீப்புள் ஹூ டஸ் த பைரசி. ஐ திங்க் ஓகே, பிரதருக்கு போர் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகெயின். தாவூத் 12th செப்டம்பர் இன் சினிமாஸ், மறக்காம ஃபேமிலியோட பாருங்க. தேங்க்யூ, டேக் கேர். வணக்கம். ஆக்சுவலி ட்ராமா என்னோட ஃபஸ்ட் மூவி, இது 2வது மூவி தாவூத். ஆக்சுவலி பிரசாந்த் நான் ட்ராமா பண்ணும்போது தான் பழக்கம். ஸோ நல்ல டேலண்டான பர்சன். ஸோ நாங்கள் சும்மா ஜென்ரலாக நான் ட்ராமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு கதை, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது சார், நான் பிச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ப்ராபபிளி நான் என்னோட இன்வெஸ்டர்ட்டையும் பேசியிருந்தேன், இந்த மாதிரி ஒருத்தர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ உடனே நான் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் ட்ராமா ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணோம் அந்த ஒர்க்கு. ஸோ அவங்க தான் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. 2வது ஆர்டிஸ்ட்டு, உண்மையாலுமே ஒரு ஃபேமிலியாக இந்த படத்தை சொன்ன மாதிரி பட்ஜெட்டில் அப்படின்லாம் நினைக்காம உண்மையாலுமே அவங்க வாங்கின பேமெண்ட்டுக்கு அதிகமாகவே பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி. இதை தேட்டரில் பாருங்கள், பார்த்து இந்த படம் வெற்றி அடைய செய்யுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்வேன். தேங்க்யூ. சபையோர் அனைவருக்கும் வணக்கம். சின்ன படங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் அந்த இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்போவுமே மனசில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற டைரக்டர் சுசீந்திரன் சார். நான் யார்கிட்டையும் ஏடியா ஒர்க் பண்ணல சார், படங்கள் பார்த்து தான் நான் படம் பண்ண கற்றுக்கிட்டேன். அப்படி நான் பார்த்த படங்களில் மிக முக்கியமான படம் நான் மகான் அல்ல, என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சார் அது.
நீங்கள் தொடர்ந்து அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒருவேளை நீங்கள் நான் மகானில் 2 பண்ணிங்கன்னா நான் தான் ஃபஸ்ட் ஆளாக இருப்பேன் அதை பார்க்குறதுக்கு. ரொம்ப நன்றி சார். அண்டு ப்ரொடியூசர் சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர். அதுக்கு முன்னாடி ப்ரொடியூசரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். யாருன்னா ஆக்டர் பாபி சிம்மா சார். இந்த படத்துக்கு லாஸ்ட் மினிட்ல படத்தில் ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் இந்த படத்துக்கு வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ண மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் வந்து இதே சாலிகிராமத்தில் ஒரு பிரபலமான பிஸா ஷாப்பில் ஒரு பிஸா டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேருந்து தான் இப்போ நான் டைரக்டர் ஆகியிருக்கேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய நண்பர்கள், என்னோடய ஆசிரியர்கள், என்னோடய அண்ணன் செந்தில், இவங்க எல்லாருக்குமே நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நான் முதல்ல ஒரு ஆல்பம் சாங் பண்ணேன். அந்த சாங் மூலிமா தான் நான் சினிமாக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆனேன். அந்த சாங்கை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் எஸ் காமாட்சி கனிமொழி அவர்களுக்கும் என்னோட நன்றி. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் என்னுடைய முதல் படம் தம்பிதுரை சார். தம்பிதுரை சார் எப்படின்னா, இந்த இந்த வெத்தலையிலேருந்து பித்தளை எடுப்பாங்க தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து வேறு யாரும் இல்லை, அவர் தான். இந்த ஊரில் சந்தையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா துண்டு போட்டு உள்ளே கையை விட்டு பேரம் பேசுவாங்க தெரியுமா, அதில் வந்து எக்ஸ்பர்ட் அவர். தலைவன் கையில் துண்டை எடுத்துட்டாருன்னா மாற்றவன் சத்தான், அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் என்னென்னா, இதில் வந்து நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அந்த கிரெடிட் அவர் எடுத்துப்பார். கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது அதில் என்ன மாட்டி விட்ருவார். இது வந்து வழக்கமாக நடக்கிற விஷயம். இது வந்து எங்கே மாட்டி விட்டார் அப்படின்னா வந்து ராதாரவி சார்கிட்ட. அதாவது நான் வந்து இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது சார், ராதாரவி சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். இவர் வந்து துண்டை தூக்கிட்டு கிளம்பிட்டார். நான் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா, அவர் தலைவன் சும்மாவே ஸ்வாகு, வாயத்திறந்தாலே செந்தமிழ், என்ன நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியல, நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னார். நான் என்ன நினச்சேன்னா, ப்ரொடியூசர் சார் வந்து வாழ்நாள்லேயே கேள்விப்படாத கெட்ட வார்த்தையெல்லாம் இன்றைக்கி கேட்க போகிறாரு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி, நான் பேசிட்டேன்ப்பா, ராதாரவி சார் ஓகே சொல்லிட்டாரு, ஆனால் உன்னை மீட் பண்ணணுன்னு கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து ஒரு செகண்ட் ஒன்றும் புரியல. சரி, ராதாரவி சார் கூப்பிட்டாரு, நம்ம போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். அங்கே போனால் கீழே அவரோட ஆஃபீஸு, மேலே வீடு. நான் கீழே போனேன், இல்லை உங்களை வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார். நான் மேலே போனேன். நான் மேலே போய் அவரை பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு கேங்ஸ்டருக்கு ஷாட் வச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு சேரில் அந்த பக்கம் திரும்பி உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தார். டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த பாஷா படத்தில் கம்பத்தில் கட்டி வச்சு அடிப்பாங்கல்ல, அந்த சீன் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து இன்றைக்கி என்னமோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து தம்பி அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது. நான் போயிட்டு அவரை மீட் பண்ணேன். நான் இவ்வளோ தூரம் பயந்து அவரை போய் மீட் பண்ணேன். ஆனால் அவர் வந்து என்னை ரிசீவ் பண்ணி என்கிட்ட பேசின விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ராதாரவி சாருக்கு இப்படி ஒரு முகம் இருக்குன்றதே எனக்கு தெரியாது. அவ்வளோ ஹம்பிளாக என்னை ட்ரீட் பண்ணார். நான் சினிமாக்குள்ளே எப்படி வந்தேன் என்னன்றதெல்லாம் என்கிட்ட கேட்டார். அவர் தன்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார். கடைசியாக வந்து சார் நான் பண்ணுறேன்ப்பா, வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். சார் அந்த பட்ஜெட் அப்படின்னு சொன்னேன். அவர் டக்குன்னு என்னை பார்த்து, நீ காசு கொடுத்து தான் நான் வாழணுமா, இது உனக்கு மொதல் படம் தானே அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், மொதல் படம் தான். நான் வந்து நடித்தா நீ நல்லா இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். நான் நல்லா இருப்பேன் சார், அதுக்காக தானே சார் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து உனக்காக நான் வரேன்டா அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே தமிழ் சினிமா இன்னும் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா ராதாரவி சார் மாதிரி ஆட்கள் பணத்தெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் இருக்கிறதுனால தான் தமிழ் சினிமா இன்னும் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்டு கடைசியில் கிளம்பும் போது சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த தம்பிதுரை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுவார்ல அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரே ஜாலி. நான் என்னென்னா, அந்த கம்பத்தில் கட்டி வச்சு அடிக்கிற சீன் நமக்கு இல்லை, ப்ரொடியூசருக்கு தான் போல. அப்படியே சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர் கண்டிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவார். அப்படியே வரனாலும் அவர் வீட்டு அட்ரஸ், ஆஃபீஸ் அட்ரஸ், அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டு அட்ரஸ் கூட எனக்கு தெரியும். அவர் வீட்டுக்கு வரலாம் கூட அங்கே வந்துடுவார். நேராக அங்கேயே போய் சம்பவம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தப்பிச்சு வந்தேன். அண்டு இந்த ஜோக்ஸ் எல்லாம் தாண்டி எங்கள் ப்ரொடியூசர் எப்படின்னா ஷூட்டிங் முடிச்சு நாங்கள் தான் பில்ஸ்லாம் செட்டில் பண்ணுவோம். நானும் அவர் தான் உட்காந்து செட்டில் பண்ணுவோம். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன 100 ரூபா 50 ரூபா இருந்தால் கூட கணக்கு பார்ப்பார். ஆனால் ஒரு நாள் கூட இந்த ப்ரொடக்ஷன் ஃபுட் பில் இருக்கு இல்லையா, அதை அவர் பார்த்ததே இல்லை. அதை அப்படியே எடுத்து வச்சுருவார். அது என்ன பேமெண்ட்டோ அதை கொடுத்துருவாரு. அந்த மனசு தான் அவர் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வரதுக்கு ரொம்ப பெரிய காரணம். படம் ஆரம்பித்ததுலேருந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், என்னப்பா ஒரே பேட் டைமாக இருக்குது, பிரச்சனை சுற்றி அடிக்குதுன்னு. ஆனால் இவ்வளோ பேட் டைம் ஆனாலும் இப்போது இந்த ஈவெண்ட் பண்ணுற வரைக்கும் பேட் டைமில் தான் இருந்தது.
அதெல்லாம் தாண்டி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா அந்த ஒரே ஒரு மனசு தான் சார். அதனால தான் நம்ம படம் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு நான் நம்புகிறேன். அவருக்கு என் மேலே இருந்த நம்பிக்கை எப்படின்னா, நிறைய முக்கியமான டாக்குமெண்ட்டில் அவர் சைன் நான் தான் போடுவேன். அவரே சொல்லிவிடுவார், பிரசாந்த் அதை போட்டு கொடுத்துரு அப்படின்னு. அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அவரோட ஃபண்டே என்கிட்ட தான் இருக்கும். நாளைக்கு நான் ஷூட் போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி ஷூட்டுக்கான ஃபண்டை என்கிட்ட கொடுத்துருவார். அந்தளவுக்கு என்னை நம்பி அவர் இந்த படத்தை ஆரம்பித்தார். அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் கூட எந்த பிரச்சனையும் வராமல் படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்புகிறேன் சார். ரொம்ப நன்றி. அண்டு சார், மனசுலேருந்து நிறையா விஷயம் பேசிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வேணும்னு எதுவும் பேசல சார். நான் பாட்டுக்கு போயிட்டு வேற யாராவது வந்து உங்களை செஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன்? எங்கள் அண்ணனுக்கு நான் தான் செய்வேன். அண்டு இந்த படத்துடைய ஆக்டர்ஸ் தீனா டார்லிங், நம்ம வந்து நாள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷாட்டு அவருக்கு தான். ஃபஸ்ட்டு ஷாட் ஷூட் பண்ணுறேன். 2 டேக்கு 3 டேக்கு 4 டேக்கு 7 டேக் ஆகிடுச்சு. 8வது டேக் வந்து ஒரு 70% நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. டார்லிங் ஓகே போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவர் நேராக இறங்கி வந்தார். வந்துட்டு மானிட்டர் பார்த்துட்டு எனக்கு ஒரு 1 more அப்படின்னு சொன்னார். ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் போயிட்டு ஒரு பெர்ஃபார்ம் ஒன்று பண்ணார். நான் என்ன எதிர்பார்த்தனோ அதுக்கு மேலே ஒன்று கொடுத்தாரு. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது டைரக்டருக்கு என்ன வேணுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் 7 மாடுலேஷன் ட்ரை பண்ணாருன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட் அவர். ரொம்ப தேங்க்ஸ் டார்லிங். அண்ட் ஆக்டர் அபிஷேக், அவர் போயிட்டார். அவரும் இந்த படத்தில் ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணார். அண்ட் ஆக்டர் ஷாரா சார் வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து அவரோட கேரக்டர் பற்றி அவரே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா, அவரோட கேரக்டருக்கான சீன்ஸ் இருக்குல்ல, அந்த சீன்ஸ்லேயே ரொம்ப பிக்கஸ்ட் சீன் ஒன்று இருக்குது. அந்த சீன் வந்து நம்ம ஷூட் பண்ணணும்னா இந்த கதைக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்கணும், எல்லோரும் ஆல்ரெடி நிறைய மிங்கிள் ஆகிருக்கணும். எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஃபஸ்ட்டு டே நான் ஷூட் பண்ண ஃபஸ்ட்டு சீன் வந்து அவருக்கு அந்த சீன் தான். இப்போ எனக்கு அது ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, இது எப்படி நம்ம பண்ணிட முடியும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் ஸ்கிரிப்ட் பேப்பரை வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வந்து நான் ஆக்ஷன் சொல்கிறேன், நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதுக்கு மேலே ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்தாரு. எனக்கு ஒரு செகண்ட் அதில் என்ன பேசுறதுனே தெரியல. இதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்ம இருக்கிறோம் அப்படின்றது வந்து எனக்கு அன்றைக்கி தான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ வெரி மச். அண்ட் அர்ஜய் இந்த படத்துக்காக ரொம்ப வெயிட் லாஸ்லாம் பண்ணி ரொம்ப ஃபிசிக்கலாக ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணார். அவருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் ஜெயக்குமார் சார், நம்ம ஸ்டார்டிங்கில் நிறையா விஷயங்கள் பேசணும், நடுவில் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, பேச முடியல, அதனால் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் பழைய விஷயங்கள் நான் எதுவுமே மறக்கலை. அன்றைக்கி கேரவனில் நான் கூட பார்த்துட்டேனே, அதெல்லாம் கூட மறக்கலை. ரொம்ப நன்றி சார். சார் ஷரத், அது அப்புறம் சொல்கிறேன். ஆக்டர் ஷரத் ரவி பிரதர், நான் இந்த படத்துக்கு காஸ்ட் பண்ணும்போது என்னை தவிர எல்லாரும் அவருக்கு அகைன்ஸ்டாக இருந்தாங்க. ஏன்னா இந்த கேரக்டரை இவரால் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருந்தது. பொதுவாகவே இங்கே இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு வில்லன் அப்படின்னா வந்து நல்லா பல்காக ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா படம் ஃபுல்லாக கேங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. எனக்கு ஒரு கேரக்டராவது கட் பண்ணி கான்ட்ராஸ்ட்டாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் அதை பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபகத் ஃபாசில் சார்லாம் நிறைய பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது நான் அப்படி ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அது நான் எதிர்பார்த்ததை விட அவர் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு. அண்ட் இன்னொரு விஷயம், ஷரத் ரவி பிரதர் வந்து ஷரத் ரவின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. ஆனால் இந்த படத்தில் நான் வந்து அவருக்கு ஒரு பேர் ஒன்று வச்சுருக்கேன். படம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாரும் நீங்கள் அந்த பேரை சொல்லி தான் கூப்பிடுவீங்க. அப்படி கூப்பிட்டிங்கன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். ரொம்ப நன்றி பிரதர். அண்டு ஹீரோயின் சாரா, இவங்களை பற்றி நான் ரொம்ப பேச முடியாது. அவங்க சொன்ன மாதிரி தான் ரொம்ப பெக்யூலியரான கேரக்டர். படத்தில் இந்த ஃபஸ்ட் ஹாஃபை ஹோல்ட் பண்ண போகிறது இவங்க தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் அவங்கள பற்றி. நீங்கள் உலக சினிமா பார்க்குற ஆட்களாக இருந்தால் இந்த கேரக்டர் ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஆனால் உள்ளூர் படங்கள் பார்க்குற ஆளாக இருந்தால் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான் அது. இது நான் ஏன் சொல்கிறேன்றது நீங்கள் இப்போ புரியாது. நீங்கள் படம் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களாக வந்து அப்போ புரியல இப்போ புரியுது, அந்த மொமெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ சாரா. அண்ட் அனந்த்ராக் பிரதர், தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் நீங்கள் பண்ண சப்போர்ட்ஸ் ரொம்ப நன்றி பிரதர். நான் வந்து முதல்ல அவருக்கு ஸ்டோரி சொல்லலான்னு போனப்போ ஒரு டப்பிங் ஸ்டுடியோவுக்கு போன உடனே அவர் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் முதல்ல சொல்லிட்டாரு, தம்பிதுரை சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, பிரசாந்த் நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க, நான் நடிக்கிறேன், நீங்கள் வந்து கால் ஷீட் எப்போன்னு மட்டும் சொல்லுங்கள், உங்களுக்கு விருப்பம் தான் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிரதர். தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஃபைனலி படத்துடைய ஹீரோ லிங்கா, நீங்கள் தான் பிரதர் ஹீரோ. என்னென்னா இப்போது பொதுவாக ஒரு படம் காஸ்ட் பண்ணும்போது
ஹீரோ காஸ்ட் பண்ணுவாங்க, ஹீரோயின் காஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் காஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம படத்தில் அப்படியே அது ஆப்போசிட். நான் எல்லா கேரக்டர்ஸையும் காஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனலாக இந்த மங்காத்தா டீமில் அஜித் சார் வந்து சேருவார்ல, அப்படி இந்த தாவூத் டீமில் வந்து சேர்ந்தது தான் வந்து நம்மளுடைய லிங்கா. இவர் ஃபஸ்ட்டு இவர் இந்த கேரக்டர் பண்ண முடியுமா அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா அவர் எல்லா படத்துலையும் போலீஸாகவும் ஒரு வில்லனாகவும் நடிச்சிட்டாரு. இதில் வந்து ஒரு பக்கா இன்னோசென்ட் கேரக்டர். இன்னோசென்ஸ்னால் எப்படின்னா, இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், ஒரு ஓரமாக ஒரு சின்ன குடி இருக்கும், அது ஒரு சாதாரணமாக இருக்கும், அதை நம்ம எல்லாரும் கடந்து போயிடுவோம். கண் பார்வை இல்லாதவங்க கூட அது சேஃபாக கடந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த குடியில் உள்றதுக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான் தெரியுமா, அப்படி ஒரு கேரக்டர் தான் வந்து அவர் பண்ணுற கேரக்டரு. ஆனால் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 10 நாள் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். டெய்லி எனக்கும் அவருக்கும் அந்த குரூப் டிஸ்கஷன் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி நாங்கள் ஸ்கிரிப்ட் படிப்போம், நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கேரக்டர் அவர் வாங்கிக்கிறதுக்கு அவர் எடுத்த ஸ்டெப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு நானும் அவரும் எங்கே கனெக்ட் ஆனோம் அப்படின்னா வந்து ப்ரொடியூசர் பாயிண்டில். நான் எங்கேயுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ரூபா கூட வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த எண்ணம் அவருக்கு இருந்தது. எப்படின்னா, எண்ணூரில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் ப்ரொடக்ஷன் ஃபுட்டெல்லாம் வராது. அங்கே வந்து ஒரு சின்ன ஹோட்டல், ஒரு அக்கா கடை இருக்குது. ஒரு 50 ரூபா தான் ஒரு மீல்ஸ், அவ்வளோதான். இது நாங்கள் வந்து எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நானும் அவரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மேலே ஒரு மரம் இருந்தது, சாப்பிட்றாரு. இந்த பிளேட்டை தாண்டி கீழே கொஞ்சம் இலை இருக்கும்ல, அதில் வந்து ஒரு காக்கா வந்து போட்டுச்சு. சாப்பாட்டில் விழலை, அந்த சைடில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல. நான் வந்து சொல்லிட்டேன், பிரதர் இதை வச்சுருங்க பேசாமல், நம்ம வேறு வாங்கிடலாம் அப்படின்னா, இல்லைங்க இதுக்காக எங்க ப்ரொடியூசருக்கு தேவையில்லாமல் ஒரு 50 ரூபா அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே ப்ரொடக்ஷனுக்கு ஒரு 50 ரூபா வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு காக்காவோட கலந்து சாப்பிட்ற மனசு இருக்குல்ல, அதுதான் கடவுள். அண்ட் மியூசிக் டைரக்டர் ராகேஷ் அம்பிகாபதி. ராகேஷ் என்னுடைய நண்பன், ஓகேங்களா. இது அவர் கொஞ்சம் பதட்டத்தில் நிறையா பேசிட்டார், நீங்கள் யார் எதுவும் அதை தப்பாக எழுதிட வேண்டாம். ராகேஷ்க்கும் எனக்கும் உள்ள நட்பு எப்படின்னா, நான் ஒருவேளை எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச கம்ஃபர்ட் அடுத்த படத்துலையும் கிடைச்சா நான் இதே மேடையில் சொல்ல தயாராக இருக்கேன். என்னோட அடுத்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ராகேஷ் தான். ஸோ அந்தளவுக்கு என்னுடைய நெருங்கிய நண்பன். அண்டு அவர்கிட்ட எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்தது. என்னென்னா, இந்த படம் நாங்கள் எடிட் பண்ணி முடிக்கும்போது கரெக்டாக அவருக்கு மேரேஜ். நான் அவுட் கொடுக்குறேன், அவர் மேரேஜ் இன்விடேஷனை கொடுக்குறாரு. நான் வந்து எனக்கு திடீர்னு மைண்ட் என்ன போயிடுச்சுன்னா, நம்ம ஒரு லவ் மூவியோ இல்லை ரொமான்டிக் மூவி பண்ணியிருந்தா ஓகே, இந்த டைமில் ஒர்க் அவுட் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் கொடுத்தா கூட இந்த அடிதடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் வந்து கரெக்டாக அதை வாங்கிக்கிட்டு எனக்கு அவர் கொடுத்த அவுட்டு. நான் அந்த ஃபஸ்ட் டைம் அவர் எனக்கு கொடுத்த ஃபஸ்ட் டிராஃப்டை பார்க்கும்போது அவர் வீட்டில் எவ்வளோ அடி வாங்கினாருன்றது எனக்கு இங்கே தெரிஞ்சுது. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ வெரி மச். அண்டு லிரிசிஸ்ட் அருண் பாரதி அண்ணன், அவருடைய 100வது பாடல் என்னோடய படத்தில் இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அண்டு பெரிய பெருமை எனக்கு. அவரோட 50வது பாடல் நான் தான் பண்ணேன். அண்ணே உங்களோட 150 நான் தான் பண்ணுவேன், 200 நான் தான் பண்ணுவேன். அருண் பாரதி அண்ணன் எனக்கு எப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை நோக்கி போயிட்டே இருப்போம். திடீர்னு யாரோ வருவாங்க, அவங்கள நமக்கு முன்ன பின்ன தெரியாது, ஆனால் நமக்கு நல்லதாக செய்வாங்க. ஏன் அவங்க நமக்கு நல்லது செய்கிறாங்கன்னே தெரியாது. அதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும்னா, நம்ம பேரண்ட்ஸ் செஞ்சு வச்ச நல்ல விஷயமா இருக்கும். அப்படி என் லைஃப்பில் வந்தது தான் வந்து அருண் பாரதி அண்ணன். அவர் வந்து பெரிய பெரிய படங்களுக்கு லிரிக் பண்ணாலும் வீக்லி ஒன்ஸாவது என்கிட்ட ஃபோன் பண்ணி, பிரசாந்த் என்ன பண்ணுறீங்க, எப்படி அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு கேர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அண்ட் அது எனக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருந்தது. நான் ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். அண்டு படத்தோட டிஓபி ஷரத் வலையாபதி அண்ட் டீம், நீங்கள் ஒரு கேமராமேனாக ஒர்க் பண்ணதை மீறி பர்சனலாக இந்த படத்துக்கு நிறைய இன்புட் கொடுத்தீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க. அது ரொம்ப நன்றி பிரதர். உங்களுக்கும் உங்களுடைய டீமுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்டு பிரண்டன் சுஷாந்த், ப்ராப்பரான ஒரு பிளானிங், ப்ராப்பரான ஒரு எக்ஸிக்யூஷன். நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நான் படம் பண்ணுறேன்னான்னு தெரியல, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பெரிய இடத்துல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் பிரதர். அண்டு இந்த படத்தோட சவுண்ட் டிசைன், எடிட்டர் சதீஷ் அண்டு சந்துரு, கலரிஸ்ட்டு, விஎஃப்எக்ஸ் வெற்றி, இவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. உங்களோட எஃபர்ட் வந்து படத்தில் பார்க்கும்போது எல்லாருமே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அண்டு மிக்சிங் இன்ஜினியர் ராஜா வந்திருக்காரான்னு தெரில, இருக்காரா? எஸ் பிரதர். நான் ஒரு மாலை போட்டிருக்காரு, பட் நான் அவரை பற்றி நான் வேறு மாலை போட்டிருக்காருன்னு நம்பிடாதீங்க அவரை. நான் வந்து முதல்ல அவரை மீட் பண்ணது வந்து ஒரு பார்ட்டியில். அன்னைக்கு
அவரோட மிக்சிங் திறமையை நான் பார்த்தேன். அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன், தாவூத் அவர் தான் மிக்ஸ் பண்ண போகிறாரு அப்படி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ வெரி மச். அண்டு இந்த படத்தில் வந்து 2 ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் வந்து 2 ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்தாங்க. ஒன்று வந்து அஜய், இன்னொன்று வந்து முத்துன்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேரும் எப்படின்னா அவங்க திறமைக்கு வந்து இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. அவங்க எங்கே இருக்கணும்னா இந்த 2 பக்கம் சோஃபா போட்டு நடுவில் ஒரு மேடம் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல இருக்க வேண்டிய ஆளுங்க. பிரதர் கூடிய சீக்கிரம் நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் பிரதர். அண்டு பிஆர்ஓ புவன், தேங்க்யூ பிரதர். ஜெனரஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம டைப் ஆனோம். படம் ரிலீஸ் பண்ணுறோன்றதை தாண்டி நிறையா விஷயங்கள் நீங்கள் படம் ரிலீஸுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணுவோம். அண்டு ரேடியோ மிர்ச்சி காயத்ரி, பவி, சிவசங்கரி மேடம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ட்ரெண்ட் மியூசிக் எம்டி ராஜா ராமமூர்த்தி அண்ட் உஷா, ஜிதேஷ் அண்டு ஹரி எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்டு கடைசியாக ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஒரு படம் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியில் வருது அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் அதில் நடிச்சிருக்கவங்க எல்லாரும் அவங்களுடைய அதிகபட்ச பணத்தையும் அதிகபட்ச செல்வாக்கையும் பயன்படுத்துவாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக. எங்ககிட்ட அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எங்கள் ப்ரொடியூசர் பேக்கெட்லாம் ஆல்ரெடி ஓட்டே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் காசுன்னெலாம் கேட்டோன்னா வந்து கத்தி படத்தில் வர மாதிரி தண்ணிக்குள்ளே இறங்கி கூட்டத்துக்குள்ளே பண்ணிப்பார், அந்த மாதிரி. அதனால் எங்களுக்கு வந்து பெரிய ஆளுங்களை வந்து அப்படி வந்து ப்ரொமோட் பண்ணி அந்த மாதிரிலாம் எங்களுக்கு யாருமே இல்லை. எங்களுக்காக வந்திருக்க சுசீந்திரன் சார் மட்டும்தான், அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் இப்படியெல்லாம் இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த பணம் செல்வாக்கு இதெல்லாம் தாண்டி எங்ககிட்ட ஒரு 2 விஷயம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஒன்று மக்கள், நான் ஆடியன்ஸை நம்புகிறேன். 2வது ஜனநாயகத்தின் கடைசி ஆயுதமான நீங்கள் பத்திரிக்கை. நீங்களும் மக்களும் நினச்சா எந்த ஒரு படத்தையுமே ஹிட் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை நீங்கள் நம்ம படத்துக்கும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப சின்ன படம், அதனால் எங்களை வந்து ஊராம்பட்டு புள்ளியாக நினச்சி ஒதுக்கி வச்சிடாமல் உங்கள் வீட்டு சொந்த புள்ளியாக நினச்சி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், செப்டம்பர் 12 நம்ம படம் ரிலீஸ் ஆகுது தாவூத். சேம் செப்டம்பர் 12 இன்னும் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகுது. தனல், பிளாக்மெயில், யோலோ, பாம், காயல், குமார சம்பவம், வேறு ஏதாவது படங்கள் விட்டுருந்தால் மன்னிச்சிடுங்க. அந்த படங்களும் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் பொறுமையாக இத்தனை பேர் வெயிட் பண்ணதுக்கு நன்றி. சுசாந்த் கேமராமேன் வந்து ஒரு 2 hours நான் அவரோட ஒரு 6 months முன்னாடி ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போதே ஒரு கேமராமேனுக்கான எல்லா தகுதியுமே இருக்குது அப்படின்னு அவருடைய ஒர்க்கில் பார்த்தேன். நேற்று வந்து சுசாந்த் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கணும், ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னாரு. நம்ம அசிஸ்டண்ட்டை சொன்னேன், அப்படி நம்ம அசிஸ்டண்ட்டை சரி போஸ்டர் டிசைன் அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னு. நான் போஸ்டர் டிசைனில் தெரிஞ்சிடும் அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு நம்ம போகலாமா வேண்டாமான்னு. போஸ்டர் டிசைனை பார்த்தோன்னே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப பர்டிகுலராக வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து, ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், எல்லாருமே ரொம்ப சூஸ் பண்ணி படங்கள் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி ரோல் இருந்தால் தான் பண்ணுவாங்க. ஸோ சரி ஓகே, இது கண்டிப்பாக ப்ராமிசிங்காக இருக்கும் அப்படின்ட்டு வேறு எதுவும் இந்த படத்தை பற்றி எனக்கு தெரியாது, அப்படி கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த படத்துடைய ட்ரெய்லர், சாங்ஸ் பார்க்கும்போது. நிச்சயமாக வந்து இதே பிரசாத் லேப் டப்பிங்கில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டார்க் ஹியூமர் இந்த படத்தில் தெரியுது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இந்த படத்தில் வந்து நான் யாரை பாராட்டுறதுன்னு தெரியல. மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுறாங்க. இந்த படத்துடைய ஹீரோ லிங்கா பற்றி சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே நான் ஒரு ஹீரோ செலக்ட் பண்ணும்போது அந்த ஹீரோ முகத்தில் ஒரு இன்னோசென்ட் இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா அவங்க பாடி ஃபிட்டாக இருக்கிறா, அப்படி ஃபேராக இருக்கா, அப்படி அதெல்லாம் செகண்டரி தான். முகத்தில் ஒரு இன்னோசென்ட் இருந்தால் தான் மக்களுக்கு ஈஸியாக போய் கனெக்ட் ஆவாங்க. இப்போ வரைக்கும் ரஜினி சாருடைய பேச்சாக இருக்கட்டும், அவருடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அவருடைய எளிமையாக இருக்கட்டும், அந்த இன்னோசென்ட் தான் இப்போ வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக வச்சிருக்கிறதுக்கு காரணம். ஸோ அப்படி ஒரு எளிமை ரொம்ப ரொம்ப மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியம். அது ஒரு கதாநாயகனாக நடிக்கிறவங்களுக்கு அந்த எளிமை மக்கள்கிட்ட போய் ஈஸியாக ரீச் ஆகும். லிங்கா முகத்தில் அந்த எளிமை இருக்குது, அந்த இன்னோசென்ட் இருக்குது. இந்த கதாபாத்திரமும் அதுவுமே அமைச்சிருக்கா அப்படி. ஸோ நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்துடைய இயக்குனர்
பிரசாத் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் தம்பிதுரை சார், நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ஒரு இயக்குனராக இருந்திருக்கீங்க. இந்த படத்துடைய வெற்றி மூலம் நிறைய படங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். அப்புறம் இந்த படத்துடைய லிரிக் ரைட்டர் அவருக்கும், ஏன்னா இந்த படத்துடைய சாங் மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா ட்ரெய்லர் சாங் தான் ஒரு ஆடியன்ஸை தேட்டர் கூட்டிகிட்டு வரும். அதுக்கு ரொம்ப லிரிக் ரைட்டரும் மியூசிக் ரைட்டரும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 10 மியூசிக். ஸோ எல்லா பெரிய படங்களும் பண்ணியிருந்தாலும் சின்ன படங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குவாலிட்டியான படங்களை செலக்ட் பண்ணி பண்ணுறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக வந்து ரொம்ப ஃபன்னாக சொன்னாலும் சரி, சீரியஸாக சொன்னாலும் சரி, தெய்வமே அப்படின்னா வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறவங்க தான். அப்படி எல்லாருடைய மைண்ட் வாய்ஸ்லேயும் இருக்கக்கூடிய இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேஜ், ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக ஓடும். இப்போ லோகா அப்படிங்கிற ஒரு படம், அது படம் ஒரு ஷோ அப்படி போட்டுருந்தாங்க. மொத்தமாகவே தேடி பார்த்தா ஒரு 2 ஷோ தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா தமிழ்நாடு எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. உங்கள் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா Day 1 அந்த படம் அப்படியே ஹிட் ஆகும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. எப்படி இருக்குது? நீ அப்படியே எனக்கு பிரேம. ஆனால் நான்